ஜீசஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை பார்க்கிறதுல மிகுந்த ஒரு சந்தோஷம். ஒரு வருடத்திற்கு பிறகு ஆண்டவர் மீண்டுமாய் அவருடைய வார்த்தையை கொடுக்க உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த பாஸ்டர் அவர்களுக்கு மிகுந்த நன்றிகள். அல்லேலூயா. சரி, ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே வந்திருக்க வேண்டியது, பாஸ்டர் கூப்பிட்டாங்க. பட் அந்த நேரத்தில் எனக்கு வேறு ஒரு ஊழியம் இருந்ததுனால அவர்கிட்ட நான் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டேன் வேறு ஒரு நாள் வருவதாக. அல்லேலூயா. ஆகவே இன்று மாலை, நாளை மாலை, நாளை காலை, ஞாயிற்றுக்கிழமை காலை கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. வாருங்கள், ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, பிரவசனத்தை எடுத்து வாசிப்போம். யோவான், ஜான் சாப்டர் 15 verse 7. யோவான் 15ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யும். ஆங்கிலத்தில் அந்த வசனம் ரொம்ப அருமையாக இருக்குது. இஃப் யூ ரிமைன் ஹேவிங் அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் மீ அண்ட் யூ கீப் லிவிங் இன் அக்கார்டன்ஸ் வித் மை மெசேஜ், யூ கேன் ஆஸ்க் காட் டு டூ எனிதிங் ஃபார் யூ அண்ட் யூ வில் டூ இட். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரோடு கூட நெருங்கி இருந்து அவருடைய வசனங்களை நீங்கள் கை கொள்வீர்களானால் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் நான் உங்களுக்கு செய்வேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டுமானால் அவன் அந்த மனிதன் ஆண்டவரோடு கூட ஒரு நெருங்கிய ஐக்கியம் வைத்து கொள்ள வேண்டும், நெருங்கிய உறவு வைத்து கொள்ள வேண்டும். அப்பதான் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு அற்புதங்களை செய்ய முடியும். நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கணும்னா நம்ம ஆண்டவரோடு கூட நெருங்கிய உறவு, ஐக்கியம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஜெபிக்க பிடிக்கும்? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கும் போது தான் தேவ தூதர்கள் செயல்படுகிறார்கள். நம் ஜெபங்கள் அவர்கள் கேட்டு மின்னல் வேகத்தில் அந்த ஜெபங்களை பரலோகத்துக்கு எடுத்து சென்று ஆண்டவர் தரக்கூடிய பதில்களை மின்னல் வேகத்தில் அங்கிருந்து கொண்டு வருகிறார்கள். ஜெபிக்கிற மனிதனுக்கு தான் அந்த தேவ தூதர்களுடைய ஒத்தாசை. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே தான் திருச்சபை ஜெபத்தில் நிரம்பி இருக்கணும். நீங்க ஆண்டவரோடு கூட நெருங்கிய ஐக்கியம் வைக்கணும். ஆனால் பிசாசு விட மாட்டான் பாருங்க. ஜெபம் நீங்க முட்டி போடுங்க, அப்பதான் உடல் டயர்ட்னஸ், தூக்கம், அப்படியே ஒரு டல்னஸ், கொட்டாவி வரும், கண்ணெல்லாம் அப்படியே உங்களுக்கு தூக்கம், மயக்கம். அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு என்னென்னமோ எண்ணங்கள் வரும். ஐயோ, இதை மறந்துட்டோம், அதை மறந்துட்டோம், ஃபோனில் இவர் ஃபோன் பண்ணாரு, அதை மறந்துட்டோமே, இவர் மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டிருந்தாரு, அதுக்கு ரிப்ளை பண்ண மறந்துட்டோமே. இதெல்லாம் ஜெப நேரங்களில் வரக்கூடிய தடைகள். ஹல்லேலூயா. ஜெபிக்காத ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் தேவ தூதர்கள் ஒருபோதும் செயல்படவே முடியாது. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இங்கிலாந்து தேசத்தில் ஒரு ரிவைவல், வேல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தேசத்தில் ஒரு ரிவைவல், பயங்கரமான எழுப்புதல். அந்த இடத்துல வந்த ரிவைவல் தேசம் எங்கிலும் உலகம் எங்கிலும் பரவி கொண்டிருந்தது அந்த அக்கினி. அப்போ இந்த ரிவைவலுக்கு காரணம் யாருன்னு தேடும் போது தான் கண்டுபிடிச்சாங்க. 25 வயது நிரம்பிய ஒரு வாலிபன், இவான் ராபர்ட்ஸ். ஓஹோ, இவனுடைய ஜபந்தான் இந்த எழுப்புதலுக்கு காரணமோ. அந்த 25 வயது நிரம்பிய வாலிபன் என்ன செய்தான் தெரியுங்களா? அவன் அதிகாலையில 1 மணிக்கு எழுந்து சூரியன் உதிக்கிற வரையிலும் ஜெபிப்பானாம். அல்லேலூயா. இப்ப இருக்கிற வாலிபர்களை பார்த்தா 10 மணிக்கு தான் எழுந்துப்பாங்க. எழுந்துக்கிறதே 10, 10:30, 11, அதுவும் எழுப்பி விடணும், டே எழுந்துடுறான். ஆனால் அந்த இவான் ராபர்ட்ஸ் இரவு 1 மணிக்கு எழுந்து சூரியன் உதிக்கிற வரையிலும்
6:30 மணி வரையிலும் ஜெபித்து 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 தேசத்துக்காக கண்ணீர் சிந்தி மன்றாடி. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு எந்த ஒரு படிப்போ ஒண்ணுமே அறிவு கிடையாது, தாளந்துகள் கிடையாது. அவன் ஒரு சுரங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்தான், ஒரு சுரங்க தொழிலாளி, அவ்வளவுதான். ஆனா அவனுக்குள்ள ஒரு ஜபத்தின் அக்கினி, ஒரு ஜபத்தின் ஆவி. முழங்கால் படியிட்டா, அதிகாலையில முழங்கால் படியிட்டா, இருட்டோடு இயேசு கிறிஸ்துவை போல இருட்டோடு எழுந்து ஜெபிக்கிற ஒரு ஜப அனுபவம் அவனுக்குள்ள இருந்ததுனால ஒரு நாள் அவங்க பாஸ்டர் சொன்னார், இவன் why don't you share God's word in our church today? இன்றைக்கு ஏன் நீ ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சபையில கொடுக்க கூடாதுன்னு சொல்லி மைக்க கொடுத்தாங்க. அவ்வளவுதான் பாருங்க. மைக்க வாங்கின இவான் ராபர்ட்ஸ் 25 வயது நிரம்பி அந்த வாலிபன் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். இடிய போல ஜனங்க மேல தேவனுடைய வல்லமை இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை கேட்ட ஜனங்கள் ஆடி போனார்கள். ஜெபிக்கிற மனிதனுடைய பிரசங்கத்திற்கும் ஜெபிக்காத மனிதனுடைய பிரசங்கத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கைக்கும் ஜெபிக்காத மனிதனுடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் உண்டு. ஜெபிக்கிற மனிதன் பேசுகிற வார்த்தையில ஆண்டவருடைய பிரசன்னம் கடந்து வரும், தேவனுடைய மகிமை கடந்து வரும். இவன் ராபர்ட்ஸ் பிரசங்கித்த ஒரு நிமிடங்கள், சில மணி நிமிடங்கள் பிரசங்கித்த அந்த பிரசங்கத்தில் ஒரு எழுப்புதல் அக்கினி இறங்கியது, வானங்கள் திறக்கப்பட்டது, அக்கினி சபைக்குள்ள இறங்கியது. அவ்வளவுதான் பாருங்க. அந்த இவான் ராபர்ட்ஸ் செய்த ஒரு பிரசங்கத்துக்கு பிறகு ஒரு 5 மாதத்துக்குள்ள 1,00,000 பேர் அந்த சபைக்கு தேடி வந்தார். ஹல்லேலூயா. ஜனங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இவான் ராபர்ட்ஸ் மேல இருந்த ஜெப ஆவி சபைக்குள்ள பரவியது. வந்த ஜனங்க மேலெல்லாம் பரவியது. ஜனங்கள் நேரத்தை மறந்து, குடும்பத்தை மறந்து, தொழிலை மறந்து, அவர்களையே மறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் பல மணி நேரம் விழுந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் இவான் ராபர்ட்ஸை எடுத்து பயன்படுத்தினார். யூரோப், ஆப்பிரிக்கா, ஏசியா போன்ற நாடுகளிலே அந்த எழுப்புதல் பெற்ற அநேகர் அந்த பகுதிகளுக்கு, பல கண்டங்களுக்கு சென்று அந்த எழுப்புதலின் அக்கினியை பரவ செய்தார்கள். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எழுப்புதல் ஜெப வீரனா இவான் ராபர்ட்ஸ் இருந்தார். காரணம் என்ன? அவருடைய ஜெப வாழ்க்கை. உங்களுடைய ஜெப வாழ்க்கை, நீங்க எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவு வல்லமை உங்களுக்குள்ள செயல்படும். நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் குறைந்த நேரம் தான் ஜெபிக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கையில கம்மியான வல்லமை தான் இருக்கும், கம்மியான பவர் தான் இருக்கும். If you pray more, you will have more power. If you pray less, you will have little power. ஹல்லேலூயா. அதிக மணி நேரம் ஜெபம் பண்ணி பாருங்க, நீங்க கண்களை மூடி வாயை திறந்தீங்கன்னா போதும், பரலோகமே உங்களுக்கு முன்பதாக வந்து இறங்கும். தேவ தூதர்களின் சேனைகள் உங்களுக்கு முன்பதாக வந்து இறங்கும். ஜெபிக்கிற மனிதன் எப்ப ஜெபிப்பான், அவனுக்கு எப்ப போய் உதவி செய்யலாம்னு சொல்லி முழு பரலோகமே காத்திருக்கும். தேவ தூதர்கள் காத்திருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிற ஒருவனை தான் தேவன் பயன்படுத்த முடியும். ஜெபிக்கிற ஒருவன் தான் தேசத்தை அசைக்க முடியும். ஜெபிக்கிற ஒருவன் தான் உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஜெபிக்கிற ஒருவனுடைய சந்ததி தான் தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஜெபிக்கிற ஒருவன் தான் சாத்தான் மேல ஜெயம் எடுக்க முடியும். ஜெபிக்கிற ஒரு மனிதன் தான் பாவத்தின் மேல வெற்றி எடுக்க முடியும். ஜெபிக்கிற மனிதன் எல்லா நேரங்களிலும் அவன் ஜெயம் பெற்ற ஒருவனாகவே இருப்பான். ஹல்லேலூயா. தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. காரணம் என்ன? அவன் என் நேரமும் ஜெபிக்கிற மனிதன். தான் முன் செய்த வந்த பிரகாரம் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனா இருந்தான். சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் இந்த நாட்களில் நம்ம மேல ஒரு ஜெபத்தின் ஆவியை ஊற்றும்படியாக விரும்புகிறார். நீங்க சாதாரணமாக ஜெபிக்கலாம், உங்களுடைய சொந்த முயற்சியை வைத்து நீங்க ஜெபிக்கலாம். அந்த சொந்த பலனை பயன்படுத்தி ஜெபிக்கிற ஜெபங்களால உங்களால ஒரு 20 நிமிடம் தாண்ட முடியாது. அதனால தான் ஆண்டவர் ஒரு ஜெபத்தின் ஆவியை ஊற்றுகிறார், ஜெபத்தின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அவர் மேல எந்த அபிஷேகம் இருக்கிறதோ அதே அபிஷேகம் உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும். நமது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? அவர் ஒரு ஜெப வீரர். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரர். எபிரேயர் 5:7 சொல்லுகிறது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று விடுவிக்கிற வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு வேண்டுதல் செய்து விண்ணப்பம் பண்ணி தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவர் ஜெபம் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. நமது ஆண்டவர் ஒரு ஜெபத்தின் ஊற்று, அவர் ஒரு ஜெபத்தின் வீரர். ஆகவே அவரை நெருங்கி சேருகிற யாவரையும் அவர்களையும் அவர் ஜெப வீரராய் மாற்றுகிறார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
நீங்க யாரோடு ஐக்கியம் வச்சிருக்கீங்களோ அந்த மனிதருக்குள்ள இருக்கிற சுபாவம் உங்களுக்குள்ள கொஞ்ச நாள்ல வெளிப்படம் பாருங்க. நீங்க குறை பேசுகிறவருடைய ஐக்கியம் வைங்க, என்ன செய்வீங்க? கொஞ்ச நாள்ல சபையில குறை பேசுகிற நபரா மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. நீங்க குற்றம் சொல்லுகிற மனிதர்களோடு கூட நிறைய ஐக்கியம் வச்சு பாருங்க, நீங்களும் எல்லாரையும் பார்த்து குற்றம் பேசுகிற ஆளா மாறிடுவீங்க. நீங்க நல்லா சாப்பிடுற சாப்பாட்டு பண்டம் தீனி பண்டாரத்துக்கிட்ட ஐக்கியம் வச்சு பாருங்க, உங்களுக்கும் நிறைய பசி எடுக்கும். எதை பார்த்தாலும் வாயில போட்டுக்கலாமானே தோணும். ஏன்? அந்த ஆவி உங்களை அட்டாக் பண்ணிடுச்சு. ஆனா நீங்க ஜெபிக்கிற நபரோடு இருந்து பாருங்க, ஜெப வீரரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம் வைத்து பாருங்க, என்ன ஆகும்? நீங்களும் ஒரு ஜெப வீராங்கனையா மாறுவீங்க. நீங்களும் ஒரு ஜெபிக்கிற ஊற்றா மாறுவீங்க. நீங்க ஜெபிக்கிற நபரா மாறிட்டா உங்களுக்குள்ள இருந்து வருகிற அந்த ஜீவ தண்ணீர் உங்க குடும்பம் முழுவதிலும் பாய்ந்து உங்க பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஜெபத்தின் அக்கினியை கொண்டு வரும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பைபிள் சொல்லுது, தேவனிடத்தில் சேருகிற ஒவ்வொருவருக்காகவும் அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனிடத்தில் சேருகிற ஒவ்வொருவருக்காகவும் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில வந்து ஜெபத்தின் காரணராய் காணப்பட்ட ஆண்டவர் 2000 ஆண்டுகள் ஆன பிறகும் இன்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கண்ணீர் சிந்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு முறை ஒரு ஊழியக்காரருடைய புத்தகத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். அவர் ஆவியில எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துக்குள்ள போனாராம். அவர் நினைச்சாரா, பரலோகத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வந்துட்டாரு, இயேசுவை பார்க்க போறோம், அவர் அழகான முகத்தை பார்க்க போகிறோம், அவருடைய சிரிப்பை பார்க்க போகிறோம்னு சொல்லி அவர் ஆண்டவர் இருக்கிற அந்த சியோன் பர்வதத்துக்கிட்ட நெருங்கி வந்தா ஆண்டவராகிய இயேசு அந்த இடத்துல என்ன பண்ணி கொண்டிருந்தாரா? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக மன்றாடி கண்ணீர் விட்டு கொண்டிருந்தார். அவருடைய முகத்தை பார்க்கும் போது முகமெல்லாம் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்த ஒரு காட்சியை பார்த்து அந்த பக்தனுடைய இருதயம் உடைந்தது. ஐயோ, ஆண்டவர் சிரித்த முகத்தோடு இருப்பாரு, சந்தோஷமா இருப்பாரு நான் நினைச்சுக்கிட்டு பரலோகம் வந்தா ஆண்டவர் இந்த இடத்துல கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறாரா? பூமியில தான் அவர் கண்ணீர் சிந்தி பலத்த சத்தத்தோடு ஜெபித்தாரு, பரலோகத்திலும் அவர் கண்ணீர் சிந்தி தான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாரா? சிஸ்டர், பிரதர், நமது ஆண்டவர் ஒரு ஜெப வீரர். ஆகவே தான் பைபிள் சொல்லுது, நீங்க அவரோடு கூட ஒரு நெருங்கிய உறவு வைப்பீர்களானால் உங்களையும் ஒரு ஜெப வீராங்கனையாய் மாற்றுவார், உங்களையும் ஒரு ஜெபிக்கிற நபராய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நீங்க தேடி வரும்போது ஆண்டவர் உங்க மேல கிருபையின் ஆவியை ஊற்றுவார், விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவார், வேண்டுதலின் ஆவியை ஊற்றுவார். எரேமியா ஆண்டவரை நோக்கி இவ்வாறு ஜெபிக்கிறார், ஆண்டவரே, என் தலை தண்ணீரும் என் கண்கள் நீரூற்றுமானால் நலமாயிருக்கும். எரேமியா ஆண்டவர்கிட்ட பல ஆசீர்வாதங்களை கேட்டிருக்கலாம். என்னை இப்படி ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எனக்கு பெரிய பில்டிங்கை தாங்க ஆண்டவரே, எனக்கு பெரிய இடத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு திரள் கூட்டத்தை கொடுங்க ஆண்டவரே, சிறந்த தீர்க்க தரிசி என்று உலகமே பேசுற மாதிரி என்ன மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனா எரேமியா அதெல்லாம் கேட்கல. எரேமியா 9:1 சொல்லுகிறது, என் தலை தண்ணீரும் என் கண்கள் நீரூற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என்னுடைய தேசத்துக்காக நான் மன்றாடி கதறி அழுகிற ஒரு ஜெப ஆவியோடு இருக்க முடியும். ஆண்டவரே, என ஜெப ஆவியினால் நிரப்புங்க என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசியினுடைய கதறலை நம்ம வேதத்தில் வாசிக்க முடிகிறது. சிஸ்டர், பிரதர், ஆண்டவர்கிட்ட எதையாவது இன்றைக்கு நீங்க கேட்பீர்களானால் நான் சொல்றேன், உங்க தேவையெல்லாம் கட்டி அப்படி குப்பை தொட்டியில் போட்டுட்டு ஆண்டவரை பார்த்து கேளுங்க, இந்த இடத்தை விட்டு நான் போகும்போது என்னை ஒரு ஜெப வீராங்கனையா, ஒரு ஜெப வீரனா மாற்றுங்க. உமது சமூகத்தில் அதிக நேரம் காத்திருக்கிற மனிதனா என்னை மாற்றுங்க. உமது சமூகம் இல்லாத வாழவே முடியாது என்கிற ஒரு இருதயத்தை எனக்கு கொடுங்க. உமது சமூகத்துக்காக ஏங்குகிற வாஞ்சிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு கொடுங்க. அதிகாலையில் இருட்டோடு என் கண்கள் விழித்துக் கொண்டு உமது சமூகத்தை நாடி தேடி ஓடி வர, இரவெல்லாம் உமது சமூகத்தில் முழங்கால் படியிட்டு தேசத்துக்காக மன்றாடி கதறி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனா என்னை மாற்றுங்கப்பான். நீங்கள் ஜெபிக்கிற மனிதனாய் மாற்ற சொல்லி இன்றைக்கு கேட்பீர்கள். நான் சொல்றேன், நீங்க கேட்கிற ஜெபத்தில் அதுதான் சிறந்த ஜெபம். இந்த ஜெபத்திற்கு அவர் உடனே செவி சாய்ப்பார். அப்படி ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் மேன்மையான ஜெபங்களாய் காணப்படும். ஒரு அல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசை என்னன்னா, நீங்கள் அவரை போல ஜெபிக்கிறவர்களா மாறணும். அதனால தான் சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்லி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார்.
கெத்செமனே தோட்டத்தில் 1 மணி நேரம் ஜெபிக்க சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்களேன். தன்னுடைய சீஷர்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி மத்தேயு 17 மார்க் 9 வாசிக்கிற மறுரூப மலைக்கு அவர்களை கொண்டு செல்கிறார். அந்த இடத்துல எப்படி ஜெபிக்கணும்னு அவர் காட்டுகிறார். ஆவிக்குள்ளாய் மாறி தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு ஆவிக்குள்ளான அனுபவத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். மகனே, நீ ஜெபிக்கும் போது இப்படி ஆவிக்குள்ளாக முடியும்னு சொல்லி தன் சீஷர்களை ஜெபத்தில் உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த இடத்துல ஆண்டவர் உலாவிக் கொண்டு ஜெபிக்கிற வாஞ்சையோடு இருக்கிற ஒவ்வொரு தலையின் மேல அவர் தொட்டு உங்கள் மேல ஒரு ஜெப ஆவியை அவர் ஊற்றவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மனிதன் எந்த சூழ்நிலையில சாத்தாவனை கட்டவே முடியாதுங்க, கட்டவே முடியாது. எரேமியா ஒரு ஜெப வீரனா இருந்தார். சாதாரணமா ஜெபிக்கல, கண்ணீர் சிந்தி அழுது புலம்புகிற ஒரு ஜெப வீரர். அதனால தான் பைபிள்ல புலம்பலின் தீர்க்கதரிசி என்று அவர் அழைக்கிறோம். புலம்பலின் தீர்க்கதரிசி, கண்ணீரின் தீர்க்கதரிசி, அழுகையின் தீர்க்கதரிசி. எந்நேரமும் அழுது 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 புலம்பி 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 ஜெபித்து அவர் எழுதின ஒரு புத்தகத்துக்கு புலம்பல் என்ற பெயர் வைக்கப்பட்டது. அழுது புலம்பி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தின் ஆவி நமக்கு வேணும் பிரதர் சிஸ்டர். ஹல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஜெபிக்கிற ஜெப வீரரா நீங்க மாறுவீங்கன்னா நான் சொல்றேன், சாத்தானுக்கு உங்க மேல அதிகாரமே இருக்காது. சாத்தான் உங்களை நெருங்கவே முடியாது. ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் யூதாவுல வந்து யூதா தேசத்துல வந்து தேசம் முழுவதையும் சிறைப்பிடிச்சு பாபிலோனுக்கு கொண்டு போனான். ஆனா யாரை மட்டும் விட்டுட்டான்? எரேமியா தீர்க்கதரிசியை மட்டும் விட்டுட்டான். அவரை தொடல. ஜெபிக்கிற வீரனை எந்த அதிகாரமும் தொட முடியாது, எந்த ராணுவம் டச் பண்ண முடியாது, எந்த ராஜ்யமும் அவன் எதிர்க்க நிற்க முடியாது. அதனால்தான் 3 ராஜ்யத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. ஏன்னா அவர் ஜெபிக்கிற ஜெப வீரனா இருந்தார். ஹல்லேலூயா. உங்க தலைமையில கைகளை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, கண்ணை மூடி ஆண்டவரை பார்த்து சீரியஸான ஒரு ஜெபம் பண்ணுங்க. என்ன ஒரு ஜெப வீரனாய் மாற்றுங்கப்பா, என்ன ஒரு ஜெப வீரனாய் மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. என் மேல ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, ஒரு கண்ணீரின் ஆவி, ஒரு மன்றாட்டின் ஆவியை என் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் முழங்கால் ஊண்டி ஜெபிக்கிற ஒரு பலனை என் முழங்கால்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அநேகருடைய முழங்கால்கள் இங்க கட்டப்பட்டு இருக்கிறது. அநேகருடைய நாவுகள் ஜெபிக்க முடியாதபடி கட்டுண்டு இருக்கிறது. இந்த மாலை வேளையில ஆண்டவர் உங்க முழங்கால்கள் மேல ஒரு அக்கினியை ஊற்ற விரும்புகிறார். நீ முழங்கால் படியிட்டு ஊன்றி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீராங்கனையாய் ஜெபத்தின் அபிஷேகத்தை பெற்று இந்த இடத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு வல்லமை உன் வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறது. நல்ல வாய்களை திறந்து ஒரு 2 நிமிடம் அந்நிய பாஷைகளை பேசி, ஆண்டவரே, ஒரு ஜெபத்தின் அபிஷேகம் என் மேல இறங்கி வர பண்ணுங்க. வானம் திறக்கப்பட்டு ஒரு ஜெபத்தின் அக்கினி உமக்குள்ள என்ன ஜெப அபிஷேகம் கிரியை செய்ததோ அதே ஜெபத்தின் அபிஷேகம் எனக்குள்ளேயும் கிரியை செய்ய நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி 1 நிமிடம் நல்ல அந்நிய பாஷையில பேசி ஜெபிங்க 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 ஜெபிங்க. என் வீடு ஜெப வீடுன்னு சொன்னார்ல, இந்த வீடு கர்த்தருடைய ஜெப வீடு. உள்ள வருகிறவர்கள் ஜெப வீரர்களாய் மாற்றப்படணும். உள்ள வந்துட்டு வெளியே செல்லுகிற நீங்கள் ஜெப வீராங்கனைகளாய் செல்லணும். சலா காமா ரோகோ லோமா ரகா தீரா. ஜெபத்தின் அக்கினி, ஜெபத்தின் அக்கினி என் பிள்ளைகள் மேல ஜெப அக்கினி இறங்கி வரட்டும். என் கணவர் மேல ஜெப அக்கினி இறங்கி வரட்டும். என் மனைவி மேல ஜெப அக்கினி இறங்கி வரட்டும். கேளுங்க கேளுங்க, ஆண்டவரை பார்த்து கேளுங்க. என்ன ஜெபிக்கிற வீரனாய் மாற்றுங்க. ஜெப அக்கினியை என் நாவுல ஊற்றுங்க. ஊற்றுங்கப்பா. ஷாக்கா ராமா லாபா காபா லாபா ராக்கா லோமா ராசியா லிக்ரோ மலக்கா சேடரே லேபராகடா லிபராகடா லாபராகோ சுரா லிபராகடா லூபதரியா சேகா லாபா ஷாக்கா லேபராகடா லிக்ரோ மலக்கா ரீபனான் தலாட்டா. அக்கினி இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது, அக்கினி இறங்குது. கொஞ்சம் வால்யூம். ஷாக்கா ரபா ஷாக்கா லாபா லாபா சே ரபா கலசி ஜெபிங்க 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 ஜெபிங்க. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். உங்களை ஜெபிக்க கூடாதபடி தடை செய்கிற மந்திரங்கள், வல்லமை, செய்வினைகள், ஏவலாவிகள் எரிந்து விழட்டும், எரிந்து விழட்டும், எரிந்து விழட்டும், எரிந்து விழட்டும், எரிந்து விழட்டும், எரிந்து விழட்டும். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க முடியாதபடி, அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க கூடாதபடி கட்டி வைத்திருக்கிற ஆவி
ஆவிகள், கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகள், கண்ணீர்கள் விழுவதாக, விழுவதாக, சங்கிலிகள் எரிவதாக. சங்கிலிகள் எரியட்டும். நல்ல நல்ல கண்களை மூடி கைகளை தட்டி நல்லா ஜெபிங்க. கைகளை தட்டி நல்லா ஜெபிங்க. நல்ல கைகளை தட்டி நல்ல ஆவியில நிரம்புங்க. ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்புங்க. ஆவியில நிரம்பி, நிரம்புங்க. ஆவியில, ஆவியில நிரம்பி நல்ல ஆவியை ரிலீஸ் பண்ணுங்க. ஆவியை ரிலீஸ் பண்ணி உங்க உடம்ப ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணுங்க. ஆவியானவர்களை ஆட்கொள்ளட்டும். ஆட்கொள்ளட்டும். ஜெபத்தின் அக்கினி இறங்கட்டும். ஜெபத்தின் அக்கினி இந்த சபை மேல ஜெப அக்கினி, 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 ஜெப அக்கினி இறங்குது, இறங்குது, இறங்குகிறது, 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 இறங்குகிறது. இறங்குகிறது. இவன் ராபர்ட்ஸ் போல, இவன் ராபர்ட்ஸ் போல, இவன் ராபர்ட்ஸ் போன்ற ராபர்ட்ஸ் போல ஜெப வீரர்கள் இந்த ஆலயத்தில் எழும்புவார்களாக, 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 எழும்புவார்களாக. அக்கினி இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது. கர்த்தருடைய எழுப்புகிறார், 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 எழுப்புகிறார். லாபா காபா லாபா காபா ரேபா சக்கரோ. லேப்ரா. ஜெபிங்க, 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 ஜெபிங்க. வல்லமை வருது உங்க மேல. ஜெபிங்க, விடாதீங்க. கட்டுகள் அறுக்கப்படுகிற நேரம் இது. நீ ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற கட்டுகள் அறுக்கிற நேரம் இது, அறுகிற நேரம் இது. லபா கபா லபா கபா லபா கபா. விடாதீங்க. இன்னொரு 5 நிமிஷம் நல்லா ஜெபிப்போம், ஜெபிப்போம், ஜெபிப்போம். இங்க நீங்க ஜெபிக்கிற நேரத்தில் ஆவியானவர் உங்க வீட்டுக்குள்ள நெருப்பா இறங்குவார். ஆவியானவர் உங்க வீட்டுக்குள்ள நெருப்பா இறங்குகிறார். இங்க நீங்க ஜெபிக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கும்படி தேவ தூதர்கள் இறங்குகிறார்கள். தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் கட்டவிழ்க்கப்படுகிற நேரம் இது, கட்டவிழ்க்கப்படுகிற நேரம் இது. சக்கலோ மல்லாக்கா தீரா கட்டா லாபா தீரா கட்டா. நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க. அசதியா இருக்காதீங்க. போராடு, போராடு, போராடு. சில நேரங்கள் ஜெபம் என்பது ஒரு போராட்டம். அது சும்மா லேசில வராது. போராடி மேற்கொள்ளணும், போராடி மேற்கொள்ளணும். லோகோ மல்லா கீதா ராகடா. போராடு. ஊற்று திறக்கப்படுகிறது. ஜெபத்தின் ஊற்று திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது. இதோ பரலோகத்திலிருந்து ஒரு தண்ணீர் பொங்கி வருகிறது, ஜீவ தண்ணீர் பொங்கி வருகிறது. ஷக்கலோமா காதா ராகா. Receive fire, அக்கினி, ஜெப அக்கினி, ஜெப அக்கினி, ஜெப அக்கினி. நீ ஜெபத்தில் எழும்பி நிற்கும்போது பேய்கள் அலறும், செய்வன கட்டுகள் உடையும். அந்த அபிஷேக வல்லமை, ஜெபத்தின் அக்கினி உன்மேல் வருகிறது, 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 வருகிறது. வல்லமை வருகிறது, ஊற்று கண்கள் திறக்கப்படுகிறது, ஊற்று கண்கள், சகலியா, சகலியா. சகலோ மலக சிரிகட லபட துரதரா லிக தரக துரகட லபக துரகட தரபலபா. எல்லாருடைய முழங்கால்கள் மேல ஒரு அக்கினி இறங்குவதாக. மங்கி இருக்கிற ஆவிகள் பற்றி எரிய பண்ணுங்க ஆண்டவரே. ஜெபத்தின் ஆவியை ஒவ்வொரு ஆவி மேல ஊற்றுங்க ஆண்டவரே. நாவுகள் கட்டவிழ்க்கப்படட்டும், கைகள் தட்ட முடியாதபடி அந்த கைகளை கட்டி வைத்திருக்கிற வல்லமைகள் எரிந்து விழுந்து போ. சாத்தானே, ஜனங்களை ஜெபிக்க தடை பண்ணுகிற ஆவியே, எரிந்து விழுந்து போ. கர்த்தருடைய தொடுகிறார், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம், அபிஷேகிக்கிறார், 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 அபிஷேகிக்கிறார். வல்லமை வருகிறது, வல்லமை, வல்லமை, வல்லமை. ஷகரபா ஷோதலரகதரகத லேகரே மமம சேதே லேகடோ ரேமா தலா ஷட்ட லேகரி லோ மராகதே திரிகடல மகா சியாந்தர கதுரகடல பதுரபா.
ஜீசஸ் ஜீசஸ். நல்ல ஒரு முறை தலைக்கு மேல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா என்று சொல்லுவோம். ஹalleluya. சக லமக துராபினியா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஹalleluya ஹalleluya. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும், மகிமைப்படட்டும். ஜெபத்தினால வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? எடுத்து வாசிப்போம். முதல் காரியம், ஜெபத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய 3 காரியங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். அப்போஸ்தலர் 12 4 6. அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பதாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படிக்கு வகுப்புக்கு 4 போர் சேவகர்களாக ஏற்படுத்திய. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு மனிதன் அவனுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருவின் திட்டங்களையும் முறித்து போடுவான். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெபிக்கிற மனிதன் அவனுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் திட்டங்கள் முறித்து போடுவான். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நாங்க இதை எங்க வாழ்க்கையில் இதை பிராக்டிக்கலா பார்த்துருக்கிறோம். 2012 எங்க வீட்டுக்கு விரோதமா 10 பேர் கொண்ட ஒரு கும்பல் எழும்பி மேல்மனையனூர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் மந்திரவாதியை கூட்டிக்கிட்டு வந்து எங்க வீட்டுக்கு விரோதமா மந்திரம் பண்ணாங்க. ஒரு 6 மாசம் 1 வருடம் எங்க வீட்டில் ஒரு மந்திரத்தின் ஆவி கிரியை செய்து எங்க அம்மாவுடைய சரீரத்தை பலவீனப்படுத்திருச்சு. ஒரு பயங்கரமான ஒரு நோய் எங்க அம்மாவை பிடித்து கொண்டது. அந்த நேரத்தில் தான் நாங்கள் முழங்கால் படியிட்டு அதிகாலையில் எழுந்து குடும்பமா ஜெபிக்க ஆரம்பித்தோம். யுத்தம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஏசாயா 41 10 11 12 13 14 15 ஆகிய வசனங்களை வாக்குத்தத்த வசனங்களா எடுத்து யுத்தம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்த ஒரே வருடத்தில் அந்த 10 பேர்ல 6 பேர் செத்தாங்க. ஜெபிக்கிற மனிதனுக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்களையும் அவனுடைய திட்டங்களையும் உன் ஜெபமானது முறியடிக்கும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர், எனக்கு விரோதமா மந்திரம் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பாஸ்டர். நீ சரியில்லை, முதல்ல நீங்க சரியில்லை. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா மந்திரம் பலிக்க கூடாது. அப்படி பலிக்குதுன்னா உங்ககிட்ட ஒரு ஓட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். ஜபம் சரியில்லைன்னு அர்த்தம். மந்திர ஆவிகளை முறியடிக்கிற ஜபத்தின் வல்லம் உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். எல்லாத்தையும் தாண்டி பிசாசு உங்களை வந்து பிடிச்சு உங்க வீட்டின் நடுவில் சிங்காசனம் போட்டு உட்காருதுன்னா நான் சொல்றேன், நீங்க சரியில்லை. ஜெபிக்கிற வீட்டுக்குள்ள பேய்கள் நுழைய முடியாது பாருங்க. நுழைஞ்சா அது எரிஞ்சிரும். விடுதலை ஊழியத்தில் சில ஆவிகள் சொல்லும், ஐயோ அந்த வீட்டுக்குள்ள என்னால் போகவே முடியாது, காலை எடுத்து வச்சா எங்க காலெல்லாம் எரிஞ்சிரும். அந்த வீட்டில் தேவனுடைய பிரசன்னம் இருக்குது. அந்த வீட்டில் ஜெபிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க ஜெபிக்கிறதுனால அந்த வீட்டை சுற்றிலும் உங்க ஆண்டவர் ஏதோ ஒரு மேகம் போல வெள்ளையா ஏதோ மூடி வச்சிருக்கிறார். பிசாசுகள் அறிக்கையிடும் பாருங்க. ஜெபிக்கிற மனிதனை பிசாசுகள் தொடவே முடியாது, டச் பண்ணவே முடியாது. ஏன்னா உங்களை சுற்றிலும் இஸ்ரவேலின் ஆண்டவர் அக்கினி மதிலா எழும்பி நிற்பார். அக்கினி மதிலா எழும்பி நிற்பார். சத்துருவுக்கு நீங்க மறைஞ்சிருவீங்க. பிசாசு உங்களை தேடி கண்டுபிடிக்கவே முடியாது பாருங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க சத்துருவின் கண்களுக்கு உங்களை மறைச்சிரும். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் வீட்டில் ஜெபித்து விட்டு ஒரு கூட்டத்துக்கு சென்றார். அவர் போகிற ஊழியம் செய்யக்கூடிய இடம் வந்து பயங்கரமான ஒரு பிசாசுகள் நிறைந்த ஒரு இடம். அந்த இடத்துக்கு ஊழியம் செய்ய போனாரு. அந்த இடத்துல பிரசங்கத்தின் போது ஒரு அம்மாவுக்குள்ள பிசாசு ஆடி
அந்த அம்மா முன்னாடி வந்து அந்த பிசாசை சொல்லுது, வர வழியிலேயே ஒரு லாரியை ரெடி பண்ணி வச்சிருந்தேன், உன் கார்ல ஏத்தி உன்னை அப்பளமா நசுக்கி போடணும்னு சொல்லி. ஆனா உன் கார் என் கண்ணுக்கு மறைஞ்சு போச்சு, உன் காரை என் கண்ணால பார்க்க முடியலையே. ஏன்? ஜெபிக்கிற மனிதனுடைய வாகனங்கள் சாத்தானுடைய கண்களுக்கு மறைக்கப்படும், பார்க்க முடியாது. ஆண்டவருடைய ஒரு மகிமை உங்களை சூழ்ந்துரும். உங்க வீட்டுக்கு விரோதமா எவனாவது ஏவல் ஆவியை ஏவி அனுப்புனா உங்க வீடு பிசாசுக்கு தெரியாது. பிசாசு கண்ணுக்கு ஆண்டவர் உங்க வீட்டை மறைச்சிருவாரு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. இந்த இடத்துல பேதுரு என்கிற ஒரு ஜெப வீரன் ஆண்டவருடைய ஒரு சீஷனை பிடிச்சு ஏரோது சிறைச்சாலையில போட்டுட்டான். எதற்கு? மறுநாள் காலையில இவனை கொல்லணும். இவன் ஆலயத்துக்கு ஒரு தூணா இருக்கிறான், கிறிஸ்தவர்களுக்கு இவன் ஒரு தூணா இருக்கிறான். அற்புத அடையாளங்களை செய்து இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறான். ஐயோ, இந்த பேதுரு ஒரு பெரிய தலைவலியா இருக்கிறான்னு சொல்லி சாத்தான் ஏரோதின் மூலமா தந்திரத்தை போட்டு திட்டத்தை போட்டு பேதுருவை பிடிச்சு சிறைச்சாலையில போட்டாங்க. சிறைச்சாலையில போட்ட பிறகு 14 காவலர்கள் இருக்கிறாங்க வெளியே. எவ்வளவு பேரு? 14 பேர் ஒருத்தனை பாதுகாக்க. அல்லேலூயா. எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பேதுருவுக்கு பக்கத்துல, இந்த பக்கத்துல ஒரு காவலன், இந்த பக்கத்துல ஒரு காவலன். ஆனா பேதுரு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நிம்மதியான ஒரு தூக்கம். மறுநாள் கால தலையே போக போது, ஆனா நம்ம ஆளு பாருங்க கொரட்டை விட்டு தூங்குற ஒரு நிம்மதியான தூக்கம். சொல்லட்டுமா, ஜெபிக்கிற மனுஷன் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படவே மாட்டாங்க. அல்லேலூயான்னு சொல்லுங்க. சில பேர் பாருங்க கவலையோடு போய் தூங்குறீங்க, அதுதான் மறுநாள் காலையில பிசாசின் கிரியையோடு எழுந்துப்பீங்க. நீங்க கவலையோடு தூங்கி பாருங்க, பிசாசு உங்க சொப்பனத்துல வருவான், உங்க தலைமையில பெரிய பாரத்தை வைப்பான். அல்லேலூயா. வியாதியை வைப்பான், நோயை வைப்பான். நீங்க மறுநாள் எழுந்திருந்த பிறகு பாருங்க அந்த கவலையும் உங்களுக்குள்ள வியாதியா மாறிடும், தலைவலியா மாறிடும், நெஞ்சு வலியா மாறிடும், குழப்பமா மாறிடும், பின்மாற்றத்தின் ஆவியில போயிடுவீங்க. ஆனா ஜெபிக்கிற ஒரு மனிதன் பாருங்க, காலையில அவன் தலை போக போகுது, ஆனா ஆளு பெல்ட் எல்லாம் கழட்டி ஃப்ரீயா ஆக்கி ட்ரெஸ்ஸை செருப்பெல்லாம் கழட்டி தூக்கி போட்டுட்டு அழகா நிம்மதியா படுத்து தூங்குறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஜெபிக்கிற மனிதனுக்குள்ள தலை போற விஷயம் பிரச்சனைகள் எழும்பினாலும் அவனுடைய ஆவி சொல்லும், ஏய் கர்த்தர் உனக்காக எல்லாத்தையும் பார்த்து பாரு, நீ சும்மா இரு, நீ சும்மா இரு. யுத்தம் உன்னுடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் ஆண்டவருடையது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். பேதுருக்கு ஒரு நிம்மதியான தூக்கம், நிம்மதியான தூக்கம். ஆனா நல்லா கேளுங்க, பேதுரு மாத்திரம் ஜெபிக்கிற ஜெப வீரன் அல்ல, அவனுக்காக ஒரு திருச்சபையும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தது. ஜெபிக்கிற ஒரு திருச்சபையில நீங்க இருப்பது என்பது ஒரு பெரிய பிளெஸிங். உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஊழியர் இருக்கிறார்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுடைய பேரை சொல்லி ஒரு சபையானது உங்களுக்காக ஜெபிக்குதுன்னா உண்மையா சொல்ற அந்த சபை பாக்கியம் உள்ள ஒரு சபை. ஜெபிக்கிற சபை இருக்கணும். என்டர்டைன்மெண்ட் பண்ணுகிறது சபை அல்ல, செலிப்ரேஷனுக்கு சபை அல்ல. சபையில முக்கியத்துவமே ஜெபத்துக்கு தான். பல மணி நேரங்கள் ஜனங்க சபையில வந்து ஜெபிக்கணும், சபை திறந்திருக்கணும், ஜனங்க வந்து ஜெபிக்க. சபையில எந்த நேரமும் ஜெபிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், என் வீடு ஜெப வீடு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஜெபத்தை அசட்டை செய்து வெளியே இருந்தவர்களெல்லாம் என்ன செஞ்சார் ஆண்டவர்? சாட்டையை எடுத்து அடிச்சு துரத்தினார். அடிச்சு துரத்திட்டு சொல்றார், என் வீடு ஜெப வீடு. என் வீட்டுக்கு வருகிற நீ எப்படிப்பட்ட மனிதரா இருக்கணும்? ஜெபிக்கிற ஜெப வீரரா இருக்கணும். அதனாலதான் ஆண்டவருடைய ஆலயத்துல, பரிசுத்த ஸ்தலத்துல, தூப கலசத்துல காலை ஒரு முறை தூபமும் மாலை ஒரு முறை தூப வர்க்கத்தையும் விட்டு அந்த புகையானது எழும்பிக்கிட்டே இருக்கும். அந்த புகையானது எதற்கு அடையாளம்னா அது ஜெபத்திற்கு அடையாளம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற நேரத்துல பாருங்க என்ன ஆச்சு? ஒரு திரு சபை மக்கள் பேதுருவுக்காக ஊக்கத்தோடு இரவெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. யார் வீட்டுல? ஜான் மார்க் என்று சொல்லக்கூடிய ஒருவனுடைய வீட்டுல
ஒரு சின்ன கூட்டம் பேதுருவின் பேரை சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவரே, நாளைய தினத்துல பேதுருவை கொல்லணும்னு சொல்லி சாத்தான் ஒரு திட்டம் போட்டு இருக்கிறான். அவன் தலையை வெட்டணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க எல்லாரும் போராடி ஜெபிக்கிற இந்த வேளையில வானம் திறக்கப்பட்டு தேவ தூதன் ஒருவன் இறங்கி பேதுருவை விடுவிப்பானாக என்று சொல்லி ஜெபிக்க, அவர்கள் ஜெபித்த ஜெபத்தின்படியே ஒரு தேவ தூதன் அந்த சிறைச்சாலைக்குள்ள இறங்கிட்டான் பாருங்க. ஜெப நேரத்தில் பரலோகம் தீவிரமா செயல்படும் சிஸ்டர். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. முதல்ல இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, டாக்டர் இந்த நோயின்னு சொல்லிட்டாங்க, அந்த நோயின்னு சொல்லிட்டாங்க, இந்த கட்டி இந்த மாதிரி கட்டியா இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு தீர்வு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இந்த மனுஷன் நமக்கு விரோதமா எழும்பி நிற்கிறான், ஐயோ இது போராட்டமா இருக்குது, என்ன செய்யறது, எங்கேயாவது ஓடுவதா, வீட்டை காலி பண்றதா? பயப்படாதீங்க. முதல்ல உங்க ஜெபமானது சாத்தானுடைய எல்லா திட்டங்களையும் முறியடித்து போடும். ஒரு இரவுல உங்க சூழ்நிலைகள் மாறிடும். நான் சொல்றேன், யாக்கோபினுடைய சூழ்நிலை ஒரு இரவுல மாறிச்சா சிஸ்டர்? ஒரு இரவுல மாறிச்சா இல்லையா? உன்னுடைய சூழ்நிலையை ஒரே இரவுல ஆண்டவர் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. யாக்கோபு போராடி ஜெபித்தான். தனக்கு எதிரிட்டு வருகிற ஏசாவினுடைய கிரியைகள், அவனுடைய கொலை வெறி, அவனுக்குள்ள இருக்கிற கொலை வெறியின் ஆவிய கடிந்து 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 ஆண்டவரை பார்த்தேனே, ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? யாக்கோபின் ஜெபத்துக்கு இறங்கினார். சூழ்நிலை அப்படியே தலைக்கீழ மாற்றினார் பாருங்க. எவன் கத்திய தூக்கிட்டு வந்தானா காலையில் அவன் கட்டி பிடிச்சு அழுது பாசமுள்ள அண்ணனா மாறிட்டான். ஆண்டவர் உன் சத்துருவை உனக்கு சாதகமாய் கொண்டு வந்து நிறுத்துவார். உன் பட்சத்தில் கர்த்தர் உன் சத்துருவை கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற சபை இருக்கும்போது பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலையும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. எந்த சத்துருவின் வல்லமையும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. தேவ தூதன் சிறைச்சாலையில இறங்கி பேதுரு தட்டான், ஏய் பீட்டர் எழுந்துரு. ஆனா பேதுரு பாருங்க, அவ்வளவு டீப் ஸ்லீப்ல இருந்திருக்கிறார். அவருக்கு நடக்கிறதே நிஜன்னு தெரியாம ஏதோ ஒரு கனவு காண்கிறது போல எழுந்து பெல்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு, செருப்பெல்லாம் போட்டுக்கிட்டு, தலையில முட்காடை போட்டுக்கிட்டு தேவ தூதன் சொல்றார், எனக்கு பின்னாலேயே வா. அந்த தூதன் போக 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 கதவுகள் திறக்கப்பட்டது. ஒவ்வொரு வாசல்களும் திறக்கப்பட்டது. பக்கத்திலே சேவகன் நிற்கிறான். ஆனா ஒருத்தர் கண்ணுக்கு கூட பேதுரு தெரியல. ஆண்டவர் பேதுருவை சத்துருவின் கண்களுக்கு மறைத்து விட்டார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எத்தனை பேருக்கு விளங்குது? சொல்லுங்க. தலைமையில கையை வச்சு நான் ஜெபிக்கிற மனிதனா இருக்கிற வரையிலும் எனக்கு விரோதமான சாத்தானுடைய எந்த திட்டங்களும் பலிக்காது. சொல்லுங்க. எனக்கு விரோதமா எந்த இடத்துல மந்திரம் செய்யப்படுதோ, எந்த இடத்துல செய்வன செய்யப்படுதோ, அது ஒருபோதும் எனக்கு பலிக்காது. ஒருபோதும் எனக்கு பலிக்காது. சொல்லுங்க. எனக்கு விரோதமா எனக்கே தெரியாத எவனெல்லாம் எழும்புறானோ, ஆண்டவர் இன்று இரவு அந்த காரியத்தை உடைப்பாராக. என் பெயர் எழுதப்பட்ட எல்லா தகடுகள், சொல்லுங்க, என் பெயர் எழுதப்பட்ட எல்லா தகடுகள், பொம்மைகள் இன்று இரவு செயல் இழந்து போவதாக. சொல்லுங்க. நல்ல ஒரு 7 முறை சொல்லுங்க. Rakabara mala kaba raba laba raba laba shaka laba raka mala kata raba kata raba. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு தூதனை அனுப்பி ஆண்டவர் பேதுருவை விடுதலையாக்கினார். அவ்வளவுதான் பாருங்க. மறுநாள் காலையில எழும்பனா சிறைச்சாலையே குழம்பி போய் இருக்குது. ஏரோது குழம்பி போயிட்டான். எங்கடா போனா அந்த பேதுரு? எல்லா கதவும் பூட்டுனா மாதிரியே இருக்க, இவன் ஒருவன் எங்கடா எஸ்கேப் ஆனா? யாரெல்லாம் பேதுவை காத்துட்டு நின்றாங்களோ எல்லாரையும் பிடிச்சு தூக்கில் போட்டான். யாரு? ஏரோது. உன்னை யாரெல்லாம் அழிக்கணும்னு எழும்புறாங்களோ ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை நீ காண மாட்டாய். அவர்கள் எல்லாரும் உன் கண்களுக்கு மறைஞ்சிருவாங்க. உன்னை மறைஞ்சு போகணும்னு எழும்புகிற எல்லாரையும் ஆண்டவர் மறைய பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் விலக்குவார். நம்புறீங்களா? இந்த வருடத்தின் முடிவுக்குள்ளாக உனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா சத்துருவும் அந்த இடத்தை விட்டு காலி பண்ணி ஓடும்படியாய், உன்னுடைய ஆசீர்வாதங்களை எதெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கிறானோ அதெல்லாம் போட்டுட்டு ஓடும்படியாய்
ஆண்டவர் செய்வாரு. செய்ய வல்லவரா? எத்தனை பேர் செய்ய வல்லவர்னு சொல்றீங்க? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எந்த பேதுரு எந்த ஏரோது பேதுருவை அழிக்கணும்னு திட்டம் பண்ணானோ, ஒரு சில நாட்களுக்குள்ளாக ஆண்டவர் அந்த ஏரோதை அடிக்க அவன் புழு பூத்து செத்து போனான். நான் சொல்றேன், ஜெபிக்கிற ஒருவனுக்கு விரோதமா ஒரு ஆயுதமும் வாய்க்காது, ஒரு ஆயுதமும் வாய்க்காது. நான் திரும்ப சொல்றேன், ஒரு ஆயுதமும் உங்களுக்கு விரோதமா வாய்க்காது. எதெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி அம்புகளை போல உங்களுடைய ஈரலை பிளக்கணும்னு சொல்லி நிற்கிறதோ, இந்த நொடியில ஆண்டவர் அதை அப்படியே திருப்புகிறார். எவன் அதை அனுப்பினானோ, எந்த இடத்திலிருந்து அது அனுப்பப்பட்டதோ, எந்த மந்திரவாதியின் கூடாரத்திலிருந்து அது ஏவப்பட்டதோ, அது அப்படியே யூ டர்ன் எடுத்து அதை வைத்தவனையே தாக்கும்படி அது திரும்பட்டும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் அனுப்பப்பட்ட எல்லா ஆயுதங்கள், அதை வைத்தவன், அதை அனுப்பினவனுக்கு இயேசுவின் நாமத்தினால இப்போ திரும்புவதாக, திரும்புவதாக. நல்ல ஒரு 7 முறை விசுவாசத்தோடு சொல்லுங்க, திரும்பன்னு சொல்லுங்க. திரும்பு 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 திரும்பு. எனக்கு விரோதமான ஆயுதங்கள், எனக்கு விரோதமான ஒரு வழியாய் எனக்கு விரோதமாய் வருகிறவன், ஒரு வழியாய் வருகிற 7 வழியாய், 7 வழி ஓடுவானாக, 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 ஓடுவானாக. இப்ப கர்த்தர் செய்கிறார், இப்பொழுதே கர்த்தர் செய்கிறார், செய்கிறார். உனக்கு விரோதமாய் அனுப்பப்பட்ட செய்வினைகள், செய்வினைகள் அது 7 வழியை தேடி ஓடுவதாக. 7 வழியாய் அந்த ஆயுதம் திரும்புது, திரும்புது. பேக் ஃபயர், ஃபயர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஹalleluya. விளங்குதா சிஸ்டர் நான் சொல்றது உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஜெபிக்கிற ஜெப வீரனா இருக்கிற வரையிலும் எனக்கு தோல்வி இல்ல, தோல்வி இல்ல, தோல்வி இல்ல, தோல்வி இல்ல. ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த திட்டமோ, எந்த திட்டமோ, சாத்தானுடைய எந்த திட்டமோ, சாத்தானுடைய எந்த திட்டமோ நான் ஜெபிக்கிற வீரனா இருக்கிற வரையில என்ன டச் பண்ண முடியாது, என்ன டச் பண்ண முடியாது. ஹalleluya, ஹalleluya. திட்டம் போட்டு மடக்கிடலாம் என்று எண்ணாதே, திட்டம் போட்டு மடக்கிடலாம் என்று எண்ணாதே, கட்டி போட்டு மடக்கிடலான்னு கனவு காணாதே, கட்டி போட்டு மடக்கிடலான்னு கனவு காணாதே. முட்டி போட்டு ஜெபிச்சாங்கனா நீ முதுக காட்டி ஓடிடுவ, முட்டி போட்டு ஜெபிச்சாங்கனா நீ முதுக காட்டி ஓடிடுவ. அவ ஆளாகலம் தெரியாம கால விடாதே, அவன் நீல உயரம் தெரியாம மாட்டிக்கொள்ளாதே. அவ ஆளாகலம் தெரியாம கால விடாதே, அவன் நீல உயரம் தெரியாம மாட்டிக்கொள்ளாதே. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட சொல்லுங்க, நான் வெட்ட வெட்ட வளருவேன், கொட்ட கொட்ட சொல்லுங்க, நான் வெட்ட வெட்ட வளருவேன், கொட்ட கொட்ட நீ வருவேன், நான் வெட்ட வெட்ட வளருவேன், கொட்ட கொட்ட நீ வருவேன். செபிப்பவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான், வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட நிமிருவான். அவன் வெட்ட வெட்ட வளருவான், அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட நிமிருவான். ஹalleluya. சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதமோ, எந்த ஆயுதமோ வாய்க்காது, 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 வாய்க்காது. சொல்லுங்க, நான் சாகிற வரையிலும், நான் சாகிற வரையிலும் என் வாழ்க்கை, என் வாழ்க்கை ஜெயமுள்ளதாகவே தான் இருக்கும், ஜெயமுள்ளதாகவே, ஜெயமுள்ளதாகவே தான் இருக்கும், ஜெயமுள்ளதாகவே இருக்கும். ஹalleluya, ஹalleluya. ஜெபிக்கிற வீரனுக்கு முன்னாடி எந்த சாத்தானுடைய தந்திரங்களும் திட்டங்களும் முதல்ல பலிக்கவே பலிக்க. விளங்குதா நான் சொல்றது உங்களுக்கு? ஹalleluya. என் மனைவி ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கும் போது, என் மனைவியினுடைய ப்ராஜெக்டில் சாம்னு சொல்லி ஒரு பையன் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தான். அவன் ஒரு தேவ பக்தி நிறைந்த ஒரு வாலிபன். அந்த டீமில் எல்லாரும் பார்ட்டிக்கு போகும்போது இவன் மட்டும் போக மாட்டான். எப்போ பார்த்தாலும் ஜபம், பைபிள், சபை, இதுதான் இவனுடைய வாழ்க்கை. அதனாலேயே அவன் மேலே அந்த மேனேஜர் எப்பவுமே ஒரு பொறாமையின் கண்களை வைத்திருந்தான்.
என்னடா இது, இவன் மாட்டுக்கிட்டு வரமாட்டான், பார்ட்டிக்கு வரமாட்டான், ஒரு டீம் பாண்ட் அவனுக்கு இல்லை, எப்போ பார்த்தாலும் சபைன்னு சொல்கிறான், ஊழியன்னு சொல்கிறான், பைபிள்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே ஒரு வெறுப்பாகவே அவன் மேனேஜர் இருந்தான். ஒரு நாள் அவனுடைய ப்ராஜெக்டில் ஒரு ஆஃபர் வருது. 15 பேரை வெளிநாட்டுக்கு அனுப்பணும், அமெரிக்காவுக்கு அனுப்பணும். அப்போ 15 பேருடைய பேரும் HR-க்கு அனுப்பப்படுது. இந்த 15 பேருக்கும் விசா ப்ராசஸ் பண்ணுங்கப்பா, அமெரிக்காவுக்கு போகணும்னு சொல்லி 15 பேரை அனுப்பிட்டு மேனேஜர் இன்னொரு இமெயிலை பின்னாடி அனுப்புகிறான். யாருக்கும் தெரியாத அந்த 15 பேரில் 2 பேரை மாத்திரம் நீக்கிற, 2 பேரை மாத்திரம் நீக்கிற. சாம்ன்ற பேரும் இன்னொருத்தன் பேரையும் எடுத்துரு, இவனுங்க 2 பேரும் ஆகாதவனுங்க டீமுக்கு அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாத ஒரு இமெயில ஒரு திட்டத்தை சாத்தான் தந்திரமா கிரியை செய்து ஆசீர்வாதத்தை தடுக்க முயற்சிக்கிறது. ஆனா அதை படிச்ச HR எப்படி புரிஞ்சுக்கிட்டான், இந்த 15 பேர்ல இந்த 2 பேருக்கு மட்டும்தான் விசா போடு, மீதி இருக்கிற 13 பேரை ரிஜெக்ட் பண்ணுன்னு சொல்லி அந்த 2 பேருக்கு விசாவை போட்டு 13 பேரை நிராகரிச்சு அந்த 2 பேர்ல முதல் ஆளா சாம் அமெரிக்கா போயிட்டான். எந்த திட்டமும் உனக்கு விரோதமா பலிக்காது. சாத்தானுடைய எந்த ரகசிய பிளானும் செல்லுபடி ஆகவே, சொல்லுங்க ஆகவே, எந்த தந்திரமும் மந்திரமும் உனக்கு விரோதமா தலை தூக்கி ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா நீ ஜெபிக்கிற பிள்ளை, நீ உபவாசிக்கிற பிள்ளை, உன் கண்களில் அந்த கண்ணீர் இருக்கிற வரையில சாத்தான் உன்னை தொடவே முடியாது. நீ ஆவியில நிரம்பி கர்த்தரை நம்பி விண்ணப்பிக்கிற அந்த அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிற வரையிலும் சாத்தானுடைய எந்த தடைகளும் அவனுடைய எந்த தந்திரங்களும் வாழ்க்கையை முடக்கவே முடியாது. இதை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் தலைக்கு மேல விசுவாசிக்கத்தக்கதாய் கைகளை தட்டி சொல்லுங்க, சாத்தானுடைய எந்த தந்திரமும் எந்த சூழ்ச்சியும் என்னுடைய வாழ்க்கையில செயல்படவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இந்த எசேக்கியா ராஜாவுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு தூதனை அனுப்புகிறார். யாருக்கு விரோதமா? அசிரிய ராஜாவுக்கு விரோதமா. அசிரிய ராஜாவுக்கு விரோதமா 1,85,000 எதிரிகள் தேசத்துக்கு வெளியே பாளையம் இறங்கி உட்கார்ந்துட்டானுங்க. தேசத்தை பிடிச்சு அவனுங்களா ஏதாவது பண்ணிடணும். ஆனா ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி 1,85,000 பேரை ஒரே இரவுல வெட்டி போட்டார். ஒரு தூதன் உனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் நிர்மூலமாக்கி போடுவான். இதுதான் ஜெபத்தில் நடக்கிற முதல் ஆசீர்வாதம். சாத்தானுடைய எல்லா திட்டங்களும் தந்திரங்களும் முறியடிக்கப்படும். இரண்டாவது எடுத்து வாசிங்க. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய 2 வசனங்கள். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10. யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கெனை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் யாபேஸ் கனம் பெற்ற மனிதனாய் மாறினான். அல்லேலூயா. யாபேசுடைய தாய் அவனுக்கு என்ன பேர் வைக்கிறா? துக்கத்தோடு பெற்றேன். இவன் துக்கத்தை கொண்டு வந்தவன், இவன் குடும்பத்துக்கு அவமானத்தை வெட்கத்தை கொண்டு வந்தவன் என்று சொல்லி யாபேஸ்னு பேர் வைக்கிறார். யாராவது உங்க பிள்ளைக்கு நான் வலியோடு இவனை பெத்தேன்னு சொல்லி வலின்னு பேர் வைப்பீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே அப்படி. ஆனா அந்த காலத்துல பேரெல்லாம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றதான் வச்சாங்க. எங்கள் ஆயா பேர் மின்னல் அம்மாள். நான் கேட்டேன் ஒரு வாட்டி எங்கள் பாட்டி கிட்டேன், ஏன் உங்களுக்கு மின்னல் அம்மாள்? நான் பிறக்கும் போது இடியும் மின்னலுமா இருந்ததாம்ப்பா, அதனால எங்கள் அம்மா எனக்கு மின்னல் அம்மாள்னு பேர் வச்சுட்டாங்க. அல்லேலூயா. அதே போல தான் யாபேஸை பெற்றெடுக்கும் போது ஒரு துக்கம். சில வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, ஒருவேளை யாபேஸ் பிறக்கும் போது அவங்க அப்பா இல்லை, அப்பா ஏதோ வியாதிப்பட்டோ இல்லை மரிச்சிட்டார். ஏன்னா அவங்க அப்பாவுடைய பேர் அந்த பட்டியலில் வரல பாருங்க. அதனால தான் இவன் அப்பாவை
அப்பா இவன் பிறக்கும் போது அப்பா இல்லை, அப்படி மனைவிக்கு பயங்கர வேதனை, கணவர் இல்லையே, அதனால துக்கத்தோடு நான் இவனை பெற்றேன்னு சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டுட்டான். துக்கத்தை கொண்டு வருகிறவன். அவன் பிறக்கும் போதே அவன் தாய் அவன் மேல ஒரு சாபத்தை வச்சா இவன் பேரு துக்கம். இவன் துக்கத்தை கொண்டு வந்தவன். இவனுடைய வாழ்க்கையிலிருந்து எந்த ஆசீர்வாதமும் வரப்போவது இல்லை. இவன் வாழ்க்கையிலிருந்து எந்த நன்மையும் வரப்போவது இல்லை. இவன் வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் வரப்போவதில்லை. ஆகவே இவன் யாபேஸ், துக்கத்தை கொண்டு வருகிறவன். எல்லாரும் அவனை கூப்பிடும் போது எப்படி இருந்திருக்கும் பாருங்க. டேய் துக்கம் இங்க வா, டேய் துக்கத்தை கொண்டு வருகிறவனே இங்க வா. எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் பாருங்க. யாபேஸ் 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 ஜனங்களாம் கூப்பிடும் போது அந்த வாலிபனுடைய உள்ளம் எவ்வளவு உடைஞ்சிருக்கும், எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் அவனுடைய உள்ளம். அவனை யாருமே கவனிக்கல, அவனை யாருமே மதிக்கல. சகோதரர்கள் எல்லாரும் அவனை நிராகரிச்சாங்க. ஏன்னா அவன் துன்பத்தை கொண்டு வந்தவன். அவன் பிறக்கும் போதே தகப்பனை கொன்று பிறந்தவன், ஒரு மரணத்தை கொண்டு வந்தவன் பிறந்தான். அதனால இவன் வீட்டுக்கு ஆகாதவன் சொல்லி எல்லாரும் அவனை நிராகரித்து தள்ளினார்கள். ஆனா அந்த யாபேஸ் ஒரு காரியத்தை அறிந்து கொண்டா, உலகமே என்னை தள்ளலாம், ஆனா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரனை தள்ளுவது இல்லை. ஆகவே என்னை தூக்கிவிட எந்த மனுஷனும் இந்த பூமியில இல்லை, என்னை ஆதரிக்க எந்த மனுஷனும் இந்த பூமியில இல்லை. ஆகவே நான் ஒன்று செய்யட்டும், இந்த இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நான் மன்றாட ஆரம்பிக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து மன்றாடி ஜெபித்தான். இஸ்ரவேலின் தேவனே, நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி என்னை நீர் உயர்த்தி உமது கரம் என் மேலே இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கெனை காத்தருளும். என் சிறுமையை மாற்றும், என் வேதனையை மாற்றும், என் பேரில் என் அம்மா வைத்த சாபத்தை மாற்றும் என்று சொல்லி யாபேஸ் இஸ்ரவேலின் தெய்வத்தை நோக்கி மன்றாட ஆண்டவர் என்ன செஞ்சாரு? யாபேஸ தன் சகோதரர்கள் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்ற மனிதனாய் மாற்றினார். சிஸ்டர் பிரதர், நான் உன்னை சொல்றேன், உங்க கணவரால உங்களுக்கு கனம் வர போறதில்லை, உங்க பிள்ளைகளால உங்க வீடு உயர போறதில்லை, உங்க அப்பா அம்மா உங்களுக்கு நிறைய சொத்து கொடுத்ததுனால நீங்க ஆசீர்வாதமா வாழ போறதில்லை. வேதம் சொல்கிறது, எந்த மனிதனையும் பலப்படுத்தவும் எந்த மனிதனையும் உயர்த்தவும் இஸ்ரவேலின் தேவனுடைய கரங்களினால் ஆகும். நம்மளை ஆசீர்வதிக்க போகிறவர் கர்த்தர் தான். உன் முழங்கால்கள் ஊன்றி உனக்கு வராத ஆசீர்வாதம் எதுவும் ஆசீர்வாதம் கிடையாது. உங்க முழங்கால் ஊன்றி உங்களுக்கு வராத ஆசீர்வாதம் நிச்சயமா அது நல்ல ஆசீர்வாதமே இல்லை. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவன் உனக்கு ஜெபித்தா, மன்றாடனா, ஆண்டவர் யாபேஸ ஆசீர்வதித்து அவன் பேரை ஒரு பட்டணத்துக்கே கொடுத்துட்டாங்க. யாபேஸ் என்கிற ஒரு பட்டணம் பைபிள்ல உண்டு. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, எந்த மனிதனையும் ஆசீர்வதிக்கவும் ஆண்டவரால முடியும். ஜெபம் ஒரு மனிதனை கனம் நிறைந்த மனிதனா மாற்றுங்க. நீங்க நிறைய ஜெபித்து பாருங்க, உங்களை தேடி ஆசீர்வாதம் வரும், உங்களை தேடி கனம் வரும், உங்களை தேடி உயர்வு வரும். நீங்க கனம் பெற்ற மனிதனா அதே இடத்துல மாறுவீங்க. எந்த இடத்துல தலை குனிஞ்சீங்களோ அதே இடத்துல உங்க குடும்பம் உயரும், அதே இடத்துல உங்க பிள்ளைங்க உயருவாங்க, அதே பகுதியில் நீங்க வீட்டை கட்டுவீங்க, அதே பகுதியில் நீங்க காரை வாங்குவீங்க, அதே பகுதியில் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக உங்க பிள்ளைகள் பெரிய அதிகாரிகளா உயர்த்தப்படுவாங்க. ஹல்லேலூயா! ஜெபிக்கிற மனிதன் எந்த நேரமும் கனம் பெற்ற மனிதனா தான் இருக்க முடியும். அவன் வீட்டில் வெட்கம், அவமானம், வேதனை இது இருக்கவே இருக்காது. ஏன்னா அது ஜெபிக்கிற வீடு. அந்த வீட்டில் ஜெபத்தின் சத்தம் உண்டு. ஜெபிக்கிற வீட்டில் கடன் இருக்காது, ஜெபிக்கிற வீட்டில் நெருக்கங்கள் இருக்காது, ஜெபிக்கிற வீட்டில் பயங்கள் இருக்காது. ஏன்? அது ஜெபிக்கிற வீடு. அல்லேலூயா! நான் சொல்றேன், நீங்க இதுவரைக்கும் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஜெபிக்கிற நபரா இருப்பீங்கன்னா, அந்த காக்கா குளியல் போன்ற ஜெபத்துக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு முடிவை கட்டி இன்றையில இருந்து ஒரு 2 மணி நேரம் ஜெபிக்க தீர்மானம் எடுங்க. 1 மணி நேரமாவது ஜெபிக்க தீர்மானம் எடுங்க. ஒரே ஸ்ட்ரெச்சில் 1 மணி நேரம் ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ள கடந்து வாங்க. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற நபரா மாறி பாருங்க. இரவு நேரங்களில் ஒரு 7 நாள் உபவாசம் இருங்க, ஒரு 7 நாள் இரவு உபவாசம் இருங்க. யூதர்களுடைய ஜெபம் எப்ப தெரியுங்களா? உபவாச ஜெபம் சரியா மாலை 6 மணிக்கு தொடங்குமா, அடுத்த நாள் காலை 6 மணி வரைக்கும் யூதர்கள் ஜெபிப்பார்கள். அதுதான் யூதர்களுடைய உபவாசமா. நம்மள மாதிரி பகல்லாம் உட்கார மாட்டாங்க யூதர்கள், அவர்கள் வேலைக்கு போனோம். அதனால இரவு 6 மணிக்கு உபவாசத்துல உட்கார்ந்து மறுநாள் காலை அதிகாலை மறுநாள் காலை 6 மணிக்கு தான் முடிப்பாங்களாம். பாயிண்ட் டு பாயிண்ட் பிரேயர், பாயிண்ட் டு பாயிண்ட் ஃபாஸ்டிங். அதனால தான் ஒரு யூதன் ஆசீர்வாதமா இருக்கிறான்.
அதனால தான் இஸ்ரவேல் தேசம் இன்றைக்கு ஆசீர்வாதமான தேசமா இருக்குது. உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா கண்டுபிடிப்புகளும் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து தான் வந்தது. அவ்வளவு ஞானிகள், அவ்வளவு சயின்டிஸ்ட் ஏன் அங்கிருந்து உருவானாங்க? ஏன்னா ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் அங்க உண்டு. அதிக மணி நேரம் ஜெபிக்கிற ஜெப யூதர்கள் அங்க உண்டு. ஒவ்வொரு நாளும் 3 வேளையில ஜெபிப்பாங்களாம் ஒரு யூதர்கள். ஹல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிற வீடு எப்பொழுதுமே கனம் நிறைந்த வீடா தாங்க இருக்கும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இனி என்ன ஒரு ஜெபிக்கிற வீரனா, ஜெப வீராங்கனையா மாற்றுங்கப்பா. நல்லா ஜெபிங்க. ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. என்னால ஜெபிக்க முடியல, சோர்வா இருக்குது, டல்லா இருக்குது, ஜெபிக்க வார்த்தை இல்லை. இன்றைக்கு அந்த கட்டெல்லாம் எனக்குள்ள இருந்து உடைச்சு என் மேல ஒரு ஜெபத்தின் அக்கினியை ஊற்றி என்ன ஒரு ஜெபிக்கிற வீரனா, ஜெப வீராங்கனையா இந்த இடத்துல இருந்து அபிஷேகித்து அனுப்புங்க ஆண்டவரே. ஷகரபலக துரபல. ஜீசஸ் 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 ஜீசஸ். ஹல்லேலூயா. சுருக்கமா முடிச்சிடுறேன், டைம் இல்லை. ஜெபிக்கும் போது முதல்ல என்ன காரியம் நடக்குது? சாத்தானுடைய திட்டங்கள் முறியடிக்கப்படுது. இரண்டாவது, ஜெபிக்கும் போது நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்க கனம் நிறைந்த மனுஷனா மாறுவீங்க. ஹல்லேலூயா. இந்த ஆளை கட்டிக்கிட்டதுனால தான் என் வாழ்க்கைய போச்சுன்னு சொல்லாத. இவ்வளவு கட்டினதால தான் என் வாழ்க்கை நாசமாச்சுன்னு சொல்லாத. நீங்க அவங்கள கட்டினதால உங்க வாழ்க்கை நாசமாகல, நீங்க ஜெபிக்காத போனதால உங்க வாழ்க்கை நாசமா போச்சு. வெறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து சபையில கையை தட்டி ரபரபான்னு பேசுறதுல உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்காது. வெறும் சபையில நடக்கிற உபவாசத்துல மாத்திரம் கூடி ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. நீங்க எந்த நேரமும் ஜெப வீரராகவே மாறணும். எனி டைம் பிரேயர். பஸ்ல போகும்போது ஜெபம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருங்க. கடந்த நாட்களில் ஒரு நபர் என்கிட்ட சொன்னாரு, சென்னையில செங்கல்பட்டு என்கிற ஒரு இடம் உண்டு. அந்த செங்கல்பட்டுக்கு பஸ் ஏறி அவர் போயிட்டே இருந்தாராம். பஸ்ல உட்கார்ந்து அந்நிய பாஷையில ராமா காபா ஷக்க ராபா சத்தமா இல்லாத வாய்க்குள்ளேயே அந்நிய பாஷையில பேசி ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம் பாருங்க. திடீரென்று பின் பக்க சீட்டில் இருந்த ஒரு பொம்பளை மேல இருந்த பிசாசு வெளியே வந்து கரெக்டா பின்னாடி இருந்து ஓடி வந்து இவர் உட்கார்ந்து இருந்த முன் சீட்டில் அப்படியே கையை அப்படி விரிச்சிட்டு பொத்துன்னு கீழே விழுந்து அது எழுந்து உட்கார்ந்து சொல்லதான், இந்த பஸ்ஸில் எவனோ ஒருத்தன் என்ன நோண்டிக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு சிஸ்டர்? ஜெபிக்கிற நபரா நீங்க மாறும்போது சாத்தானுக்கு உங்களை பார்த்தா ஒரே தலைவலியா இருக்கும். உங்க பக்கத்துல பிசாசால நெருங்கவே முடியாது. ஏன்னா நீங்க ஜெபிக்கிற நபர். நிறைய ஆண்களுக்கு நான் சொல்றேன், நிறைய பேர் ஜெபிக்க மாட்டீங்க. நீங்க ரொம்ப நாள் உங்க வண்டி ஓடாது பிரதர். நான் சொல்றேன், ரொம்ப நாள் உங்க வாழ்க்கை அப்படியே நல்லாவே போயிட்டு இருக்காது. கர்த்தரை நல்லா சம்பாதிக்க வைக்கிறாரு, கார் இருக்குது, வசதி இருக்குது, ரொம்ப நாள் உன் வண்டி ஓடாது. நின்னுடும் உன் வண்டி, படுத்துருவ நீ. ஒரு நாள் சந்ததியை படுத்துற உன் சந்ததி எழும்பாது. உன் சந்ததிக்கு நீங்க சேர்த்து வைக்கிற பெரிய ஆசீர்வாதமே ஜபந்தான். பணம் பொருள் கிடையாது. பணம் பொருள் இல்லை, நகை நட்டு கிடையாது. 200 சவர நகை போட்டு நீங்க கட்டி கொடுக்கலாம், நீங்க பெரிய ஆளை நினைச்சுக்கிட்டீங்களா? இல்ல, you are zero in front of God. நீங்க ஜெபிக்கிற ஜெப வீரனா இருங்க. உங்க பிள்ளைகள் உங்களை குறித்து என்ன சாட்சி சொல்லணும் தெரியுங்களா? எங்க அப்பா ஒரு ஜெப வீரர். எங்க அப்பா கதவை போய் பூட்டினார்னா 6 மணி நேரம் வெளியே வர மாட்டார். எங்க அப்பா அழ ஆரம்பிச்சார்னா பைபிளை எடுத்து நெஞ்சார வச்சுட்டு அழுதுட்டே இருப்பார். எங்க அப்பா அந்நிய பாஷையில பேசிட்டு இருப்பாரு. எங்க அப்பா எந்நேரமும் ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு சொல்லிட்டு இருப்பாரு. எங்க அப்பா ஒரு ஜெப வீரர். நான் வாழ்ந்தா எங்க அப்பாவை போல இருக்கணும், நான் மாறினா எங்க அப்பாவை போல இருக்கணும். என் பொண்ணு கிட்ட போய் கேட்டு பாருங்க, நீ யார மாதிரி இருக்க போற? என் பொண்ணு சொல்லும், I wanted to become like my dad அப்படின்னு சொல்லுவா. அல்லேலூயா. அவங்க ஸ்கூல்ல கேட்டு இருக்கிறாங்க, what do you wanted to become in your future? அவ சொன்னாலாம், I wanted to become like my dad. எங்க அப்பா போல நான் ஊழியம் செய்யணும், எங்க அப்பா போலவே நான் பாஸ்டர் ஆகணும். Hallelujah. You should be your inspiration to your generation, to your children. உங்க ஜெபம் உங்க வீட்டை மாத்தணும். உங்க ஜெபம் உங்க பிள்ளைகளை அசைக்கணும். உங்க ஜெபம் உங்க மனைவிக்குள்ள எழுப்புதலை கொண்டு வரணும். உங்க ஜெபம் உங்க கணவருடைய வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும். அந்த அளவுக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெப வீராங்கனையா? ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிங்க, கணம் வரும். ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி சென்னையில் ஐநாவரம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ஒரு கப்பல் என்கிட்ட ஜெபிக்க வந்திருந்தாங்க, கணவர் மனைவியா. நாங்கள் 3 நேர ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுத்துருக்குறோம் ஐயா, எங்களுக்காக ஜெபிங்க. நான் கேட்டேன், எப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க? அவங்க சொன்னாங்க, ஐயா நான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து வந்தேன். அந்த அம்மா சொன்னாங்க, நான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து வந்தேன் ஐயா,
32 வயசு வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கல. ஏன்னா எங்க வீட்டில் எல்லாரும் இந்து பையனை கட்டிக்கன்னு சொன்னாங்க. அதனால நான் காத்திருந்தேன். 32 ஆண்டுகள் கட்டினா ஒரு கிறிஸ்தவனை தான் கட்டுவேன், ஒரு ஜெபிக்கிற வீரனை தான் கட்டுவேன், ஊழியக்காரனை தான் கட்டுவேன், நல்ல கிறிஸ்தவனை தான் கட்டுவேன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதே போல எங்க அப்பா அம்மா எனக்கு 32 வயது நடந்து முடிந்த பிறகு கிறிஸ்தவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. சரி, எப்படியோ ஒழிஞ்சு போ, எக்கேடாவது ஒழிஞ்சு போ, உனக்கு கிறிஸ்தவ கல்யாணம் பண்ணி வச்சிடும். நல்ல ஒரு கிறிஸ்தவ மாப்பிள்ளைய பார்த்தாங்க, கட்டி வச்சுட்டாங்க. ஒரே சந்தோஷம், கிறிஸ்டியன் வெட்டிங், கிறிஸ்டியன் மாப்பிள்ளை, இனி ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் போய் வாழ போறேன்னு சொல்லி சந்தோஷமா திருமணமான மறுநாள் என் கணவருக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். வெளியே போனவர் எனக்கு ஏதாவது வாங்கி கொண்டு வருவார்னு பார்த்தா ஃபுல் குடியில வராரு கணவர். ஃபுல் குடி, தள்ளாடிக்கிட்டு வரார். அவரை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு உலகமே ஆடி போச்சு. அழுதாங்களாம். ஆண்டவரே, நான் உங்களை எப்படிப்பட்ட கணவரை கேட்டேன்? நல்ல ஜெபிக்கிற ஒரு ஆளை கேட்டேன், நீதிமானை கேட்டேன், பரிசுத்தவானை கேட்டேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆளை கொடுத்துட்டீங்களே. அவர் மறுநாள் எழுந்து சொன்னார், இல்லம்மா திருமணம் ஆச்சு, அதனால நண்பர்கள் ஒரு பார்ட்டி வச்சாங்க, அதனால நான் குடிச்சிட்டேன். சரி, இனி குடிக்காதீங்க. மறுநாள் போனாரு. மறுநாள் பார்த்தா வீட்டுக்கு வரல. ஒரு 2 பேர் அவர் தூக்கிட்டு வராங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டு பக்கத்துல சொல்றாங்க, ஏம்மா இவ்வளவு நாள் காத்திருந்து ஒரு குடிகாரனை போய் கட்டிக்கிட்டியே, இவன் 17 வயசுல இருந்து குடிகாரம்மா, கிட்டத்தட்ட அவன் 25 ஆண்டுகளுக்கு மேல ஒரு குடிகாரனா இருக்கிற, நீ அவனை போய் கட்டிக்கிட்டியம்மா. அவன் வேலைக்கும் போக மாட்டான், ஒன்றும் போக மாட்டான், அவன் குடிச்சிட்டு வீட்டில் வந்து படுத்திருப்பான், உன் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லும் போது அந்த அம்மாவுக்கு இடியே விழுந்ததான் தலையில. அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம் தெரியுங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் விசாரிச்சாங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க கண்டிப்பா கெட்டதை கொடுக்க மாட்டீங்க, ஏன்னா நான் உங்களை நம்பி இருந்தேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், ஆண்டவர் உங்களுக்கு கெட்டதை கொடுக்கல. ஆண்டவர் நீங்க நல்லதை கேட்டா, மீனை கேட்டா ஆண்டவர் உங்களுக்கு பாம்பை கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அப்பத்தை கேட்டா ஆண்டவர் உங்களுக்கு கல்லை கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஆண்டவர் உங்களுக்கு சரியான கணவரை தான் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு சரியான மனைவியை தான் கொடுத்திருக்கிறார். அந்த அம்மா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து கேட்கும் போது ஆண்டவர் சொன்னாரா, நான் உனக்கு துரோகம் செய்யல மகளே, நான் உனக்கு நல்ல மகனதை தான் கொடுத்திருக்கிறேன். அவனுடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட தான் அவனை உன் கையில கொடுத்தேன். நீ அவனுக்காக 21 நாள் உபவாசித்து என் சமூகத்திற்கு கடந்து வா, நான் அவனை மாற்றுகிறேன். இந்த அம்மா 21 நாள் பாருங்க, திருமணமாய் அனிமூன் போய் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் 21 நாள் ஃபாஸ்டிங், 21 நாள் உபவாசித்து அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்களாம். 21 நாளும் குடிச்சிட்டு தான் வந்தாரா அந்த ஆள். 21வது நாள் வந்தது. அந்த அம்மா ஆண்டவர் சொன்னாரா, இன்றைக்கு அவன் குடிச்சிட்டு தான் வருவான், ஆனா கவலைப்படாத, அவன் வருவான், நீ கண்ணை மூடிக்கோ, நீ கைகளை உயர்த்தி என்னை நோக்கி பார்த்து சத்தம் போட்டு ஜெபிக்க ஆரம்பி, நல்லா பாடி துதித்து ஸ்தோத்தரித்து ஜெபிக்க ஆரம்பி, நான் உன் வாழ்க்கையை மாற்றேன். அதே போல இந்த அம்மா கண்களை மூடி நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அவருடைய கணவர் வந்துட்டாரு. வழக்கமா வந்து பெட்ரூம்ல போய் படுத்து தூங்குறாளா, இன்னைக்கு ஜெபத்துல உட்கார்ந்துட்டார். இந்த அம்மா ஜெபிக்க 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 ஆண்டவருடைய வல்லமை அந்த கணவர் மேல இறங்கி, கணவருக்குள்ள இருக்கிற அந்த குடிவெறி பிசாசு சொல்லுதான், ஐயோ உன்னை போய் இவன் கட்டிக்கிட்டான் பாரு, இந்த 21 நாட்கள் நீ ஜெபத்தாலேயே நீ கொன்னுட்ட, இனி இவனுக்குள்ள வாழ்ந்த நீ என்னை எரிச்சே போட்டுடுவ, இதுதான் கடைசி, இவனை விட்டு நான் புறப்பட்டு போறேன்னு சொல்லி அவனை கீழே தள்ளிட்டு அந்த பிசாசு அவனை விட்டு வெளியே போக அவன் புத்தி தெளிந்தவனா எழுந்து உட்கார்ந்தான். ஹல்லேலூயா. அந்த கணவர் சொன்னார், ஐயா எப்படிதான் என்னுடைய அந்த குடிப்பழக்கம் அந்த ஒரே மாலையில மாறுச்சுன்னே தெரியல, மறுநாள் நான் எழுந்திருக்கும் போது எனக்கு குடிக்கிற எண்ணமே வரல, அசுத்தமான காரியங்களை செய்கிற எண்ணமே எனக்கு வரல, என் மனைவியினுடைய ஜெபம் என்னை விடுதலையாக்கினது. 25 ஆண்டுகள் நான் ஒரு குடிகாரன்னு சொல்லி பேர் எடுத்தேன், ஆனா என் மனைவியினுடைய ஜெபமானது என் குடும்பத்தை கனப்படுத்துச்சு, எங்களை உயர்த்துச்சு. இன்றைக்கு நானும் என் மனைவியும் ஒப்பு கொடுத்து 2 பேரும் முழு நேரமா காஞ்சிபுரத்துல ஊழியம் செய்யும்படியா புறப்பட்டு போகிறோம். உங்க கைகளை எங்க தலை மேல வைத்து ஆசீர்வதித்து அனுப்புங்கன்னு சொல்லி வந்தாங்க. ஹல்லேலூயா. எந்த மனிதனையும் கனப்படுத்த கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். உன் ஜெபத்தினால உன் கணவரை மாற்ற முடியும், உன் பிள்ளைகளை மாற்ற முடியும், உன் சூழ்நிலைகளை மாற்ற முடியும். ஜெபத்திற்கு அந்த வல்லமை உண்டு. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தியவர். அல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். மூன்றாவது எடுத்து வாசிங்க, 1 சாமுவேல் 30:6-8. 1 சாமுவேல் 30:6 நான் வாசிக்கிறேன். தாவீது
மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசத்தினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது கர்த்தரை நோக்கி 8வது வசனம், தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், நீ பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். அல்லேலூயா. ஜெபிக்கிற மனிதன் என்னதான் அவன் வாழ்க்கையில இழந்தாலும் அதை அவன் திருப்பி கொள்ளுவான். எத்தனை பேர் இதை நம்புறீங்க சிஸ்டர்? ஆசீர்வாதம்லாம் இழந்துட்டீங்களா? வீடை இழந்துட்டீங்களா? நிலத்தை இழந்துட்டீங்களா? பிள்ளைகளை இழந்துட்டீங்களா? கவலைப்படாதீங்க. சாத்தான் எதெல்லாம் உங்க கையில இருந்து பறிச்சுக்கிட்டு போனானோ இந்த ஆண்டின் முடிவுக்குள்ள எல்லாம் உங்க வீட்டை தேடி வந்துடும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வருமானம் எல்லாம் திருடப்பட்டு போயிடுச்சா? பிசாசு எல்லாவற்றையும் திருடிட்டு போயிட்டானா? அமலேக்கியர் வந்து தாவீதினுடைய மனைவி, பிள்ளைகள், அவன் சேர்த்து வைத்த ஆஸ்தி, அவன் இரவும் பகலும் உழைத்து சேர்த்த எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் சுட்டரித்துட்டு போயிட்டான். இனி ஆசீர்வாதம் ஒண்ணுமே கிடையாது. குண்டு ஊசி கூட இல்ல, பட்டணத்தையே எரிச்சிட்டு போயிட்டான். ஆனா தாவீது என்ன செய்தான்? எல்லா ஜனங்களும் தாவீதை நெருக்குறாங்க. உன்னால தாண்டா இந்த பிரச்சனைன்னு சொல்றாங்க. சில நேரங்கள் பிரச்சனைகள் வரும்போது உங்க கணவருடைய கை யாருக்கு நேரா நீட்டப்படும்? உங்களுக்கு நேரா நீட்டுவாங்க. உன்னால தான் அந்த பிரச்சனை, இந்த பிள்ளைகளால தான் அந்த பிரச்சனை. பிரச்சனைகள் வரும்போது சில நேரங்கள் மனைவிமார்கள் கைகள் யாரை நோக்கி நீட்டும்? கணவரை நோக்கி நீட்டும். உன்னை கட்டணம் பாரு, நீ தான் பிரச்சனை. வேற எங்கேயாவது நான் கட்டி போயிருந்தா நல்லா இருந்திருப்பேன், நீ தான் பிரச்சனை. ஆனா எல்லாரும் தாவீதை கையை நீட்டி இவன் தான் பிரச்சனை, இவனை கல்லெறிஞ்சு கொடலான்னு சொல்லி கல்லை எடுத்துட்டாங்க கையில தாவீதை அடிக்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். நான் சொல்றேன், சில நேரங்கள் இங்க நெருக்கப்பட்டு வந்திருக்கலாம். எல்லாருடைய கையும் உங்களை நோக்கியே இருக்கலாம். நீ தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. இந்த வீடு இப்படி இருக்க காரணமே நீ தான் சொல்லி உங்களை எல்லாரும் நெருக்கலாம். ஆனா பைபிள் சொல்லுது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை திடப்படுத்தி கொண்டான். சிஸ்டர், பிரதர், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீ ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசித்து ஆண்டவரே நோக்கி காத்திருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் நீ இழந்ததை எல்லாவற்றையும் 2 மடங்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். யோபுவின் சிறையிருப்பை திருப்பி யோபு இழந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பா கர்த்தர் கொடுத்தார்ல சிஸ்டர். செப்பனியா 3:20 சொல்லுகிறது, கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள் உங்களை எப்படி வைப்பாராம்? கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொள்ளும் போது, கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொள்ளும் போது, ஆண்டவரே என் நெருக்கமான சூழ்நிலையில நீரே என் தஞ்சம், நீரே என் அடைக்கலம், நான் நம்பி இருக்கிற கேடகம் நீரே என்று சொல்லி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொள்ளும் போது கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், நீ இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். நீ இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். சாத்தாமும் கையிலிருந்து எதை அடிச்சுக்கிட்டு போனானோ, பிசாசு எதவும் குடும்பத்திலிருந்து திருடி கொண்டு போனானோ, ஆண்டவர் அது எல்லாவற்றையும் உங்களுக்கு திருப்புவார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் வலது கையை வானத்துக்கு நேரா உயர்த்தி எல்லாவற்றையும் நான் திருப்பி கொள்ளுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாகப்பட்டினத்தில் ஒரு அம்மா, ஒரு குடும்பத்தார், கணவன் மனைவி, அவர்களுக்கு அழகான ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. பிள்ளை பிறந்த 3வது நாள் அந்த பிள்ளைக்கு பயங்கரமான ஜுரம். கணவர் வீட்டில் வேலைக்கு போயிட்டாரு. அந்த அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஜுரம் வந்து பிள்ளை பயங்கரமா அழுது பால் கொடுத்தா பால் குடிக்க மாட்டேங்குது. ஜுரம்னா ரொம்ப ஹை டெம்பரேச்சர். அந்த அம்மா பிள்ளைய தூக்கி தோல் மேல போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுறாங்க. பிள்ளைக்கு ஃபிட்ஸ் வந்துடுச்சு. போற வழியிலேயே ஃபிட்ஸ் வந்து அந்த அம்மா நிக்கல, அப்படியே பிள்ளைய தூக்கிட்டு கத்திக்கிட்டே ஓடுறாங்க ஹாஸ்பிட்டலை நோக்கி. ஆனா கொஞ்ச தூரத்துல பிள்ளையினுடைய ஃபிட்ஸ் எல்லாம் நின்று போய் பிள்ளை அப்படியே அமைதியா படுத்து தூங்கிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ள கொண்டு போனாங்க. பிள்ளைய இந்த இதுல படுக்க வச்சாங்க டேபிள்ல. டாக்டர்ஸ்கள் பரிசோதிச்சு சொல்றாங்க, வர வழியிலேயே குழந்தை செத்து போச்சுமா, வர வழியிலேயே ஆண் பிள்ளை செத்து போச்சு.
இதை இங்கே வச்சு தான் நிறைய ப்ரொசீஜர் இருக்கும், அதனால நீ தூக்கிட்டு போயிடுமா, வீட்டுக்கு சீக்கிரம் தூக்கிட்டு போயிடுன்னு சொல்ல அந்த தாயினுடைய வேதனை தாங்க முடியலை. ஐயோ என் பிள்ளை என் தோளிலேயே செத்து போச்சா. வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா அந்த அம்மா ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரர் பாருங்க. ஜெபிக்கிறவன் எந்த சூழ்நிலையை பார்த்தும் பயப்படவே மாட்டாங்க. அவனுக்கு தெரியும், நான் கர்த்தருடைய சமூகத்தில் 2 நாள் உபவாசம் இருந்தா இந்த சூழ்நிலைலாம் பஞ்ச போல பறந்து போயிட்டேன்னு அவனுக்கு தெரியும். எந்த மலை போன்ற பிரச்சனையையும் என் உபவாச ஜபத்தால இதை என்னால மாற்ற முடியும் என்று நம்பிக்கை உள்ளவன் தான் ஜப வீரன். அவனுக்கு தெரியும், நான் 7 நாள் உபவாசம் இருந்தா இந்த பிரச்சனை ஒரு பஞ்ச போல பறந்துடும், ஒரு மேகத்தை போல கடந்துடும். அந்த அம்மா குழந்தைய அழுதுகிட்டே கதறி கதறி அழுதுகிட்டே தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. தெருவெல்லாம் அந்த அம்மா பின்னால வந்துடுச்சு. வீட்டுக்கு வந்த அம்மா அந்த பிள்ளைய வராண்டால ஒரு துணியில கலத்திட்டு வீட்டுக்குள்ள ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. கதவை சாத்துக்கிட்டு முட்டி போட்டு தலையில அடிச்சுக்கிட்டு அழறாங்க, ஆண்டவரே நான் உங்க பிள்ளை இல்லையா? நான் எவ்வளவு நாட்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி இருக்கிறேன், என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நான் கண்ணீர் விடுகிறத நீங்க பார்த்துட்டு எப்படி அந்த இடத்துல சந்தோஷமா இருக்கீங்க? எனக்கு நீங்க கொடுத்த பிள்ளைய சாத்தான் தூக்கிட்டு போயிட்டான். பிசாசு அந்த பிள்ளையுடைய ஜீவனை எடுத்துட்டு போயிடுச்சு. ஆண்டவரே இதை எப்படி நீங்க அனுமதிக்கலாம்? நான் ஒரு ஜெப வீராங்கனை அல்லவா? என் ஜெபத்துக்கு நீங்க செவி சாய்த்து தானே ஆகணும். அல்லேலூயா. ஜெபிக்கிற ஆட்களுடைய சத்தத்தை பரலோகம் இப்படி இப்படி இப்படின்னு கேட்கும். ஏன்னா உங்க குரலை கேட்டு கேட்டு பரலோகம் பழகிடுச்சு பாருங்க. நீங்க இங்கே ஜெபிக்கும் போது பரலோகத்துல ஸ்பீக்கர்ல ஒலிக்கிற மாதிரி ஒலிக்குமா? அல்லேலூயா. ஆண்டவர் உடனே அந்த அம்மாவுடைய ஜெபத்தை கேட்டார். அந்த அம்மா உள்ள ஜெபம் பண்ணின 15 நிமிடத்துல பிள்ளை வெளியே உயிரோடு எழுந்துடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த அம்மா வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த பிள்ளையை அப்படி தூக்கி சொன்னாங்க, இந்த பிள்ளைக்கு நீங்க ஜீவன் கொடுத்ததுனால இது உங்க ஊழியக்காரன், இது உங்களுடைய ஊழியக்காரன், இது உங்களுடைய பணி செய்கிற பிள்ளையா நான் ஒப்பு கொடுக்கிறேன், இதை உங்களுடைய ஆலயத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த அம்மா பிள்ளையை தூக்கி ஒப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கு அந்த பிள்ளை தான் நாகப்பட்டினத்தில் சியோன் திருசபை நடத்தி வருகிற பாஸ்டர். பேர் மறந்துச்சு பாருங்க, ஆத்தூர் செல்லராஜா. அவர்தான் ஆத்தூர் செல்லராஜா. இன்றைக்கு அவருடைய சபையில 30,000 விசுவாசிங்க இருக்கிறாங்க. ஆனா பிறந்த 3 நாள்லயே செத்து போனவர். ஜபத்தினால எல்லாத்தையும் திருப்ப முடியும். உங்க ஜபம் உங்க குடும்பத்தை பெரிய அளவில் ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு சாத்தான் தூக்கி கொண்டு போன அந்த ஆசீர்வாதங்களை பின்தொடர்ந்து போனான். சாத்தானை பின்தொடர்ந்து போனான். தாவீது அவன் மனம் தளராதவன் பாருங்க. சாத்தான் ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட இருந்து எடுத்துட்டானா அதை திரும்ப எடுக்கிற வரைக்கும் தாவீது சின்ன வயசுல இருந்து தாவீதுக்கு அந்த பழக்கம் இருந்தது. சிஸ்டர் பிரதர், நான் சொல்றேன், சாத்தான் உங்ககிட்ட இருந்து எதை எடுத்துட்டு போனாலும் சும்மா விடாதீங்க. அது வீடா இருக்கலாம், நிலமா இருக்கலாம், ஆத்துமாக்களா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம், உங்க வருமானமா இருக்கலாம், உங்களுடைய வேலையா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், உங்களுடைய நகைகளா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சாத்தான் அதை தூக்கிட்டு போறானா அவனை விடாதீங்க. தாவீதினுடைய ஆட்டுக்குட்டியை ஒரு முறை ஒரு சிங்கம் தூக்கிட்டு போயிடுச்சு. தாவீது விட்டானா? ஒரு ஆட்டுக்குட்டி தானே போதன் விடல. அந்த சிங்கத்தை பின்தொடர்ந்து போய் அதை தடியில அடித்து 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 சிங்கத்தின் வாயை கிழித்து அந்த ஆட்டுக்குட்டியை மீட்டு கொண்டு வந்தான். ஒரு முறை கரடி தூக்கிட்டு போயிடுச்சு இன்னொரு காட்டுக்குட்டியை. கரடியை பின்தொடர்ந்து போய் அதை மீட்டு கொண்டான். தன்னுடைய குடும்பத்தை அமலேக்கியர் தூக்கிட்டு போயிட்டாங்க. அமலேக்கியரை பின்தொடர்ந்து போய் அதை திரும்ப மீட்டு கொண்டான். ஜெபிக்கிறவன் எல்லாவற்றையும் மீட்டு கொள்ளுகிறவன். ஹல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கால் ஊன்றி 7 நாள் 21 நாள் உபவாசித்து ஜெபம் பண்ணி பாருங்க, நீங்க இழந்த எல்லா சுகத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுவீங்க. நீங்க இழந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா. மணிக்கணக்கில் ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்க மேல ஒரு ஜெபத்தின் ஆவியை ஊற்ற போகிறார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக பஞ்சாப் மாநிலம் ஒரு இருண்ட மாநிலமா இருந்தது. அந்த மாநிலத்தின் மேல பாரம் கொண்ட ஜான் ஹைட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர் பஞ்சாப் மாநிலத்துக்கு ஊழியம் செய்யும்படியா வந்தார். அவர் வந்து யாராவது கிறிஸ்தவர்கள் இங்க இருப்பார்களான்னு தேடனா 100 கிலோமீட்டருக்கு ஒரு கிறிஸ்தவனை பார்ப்பாராம். கிறிஸ்தவர்களே இல்லை, 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணாதான் ஒரு கிறிஸ்டியனை பார்க்க முடியுமா? அவ்வளவு இருள் சூழ்ந்த ஒரு மாநிலமா பஞ்சாப் இருந்ததா. அவருக்குள்ள ஒரு பாரம் வந்தது. ஆண்டவரே, இந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படணுமே, நான் என்ன செய்யட்டும்? ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்களுக்காக என் சமூகத்தில் வந்து மன்றாடி கதறு,
சாத்தான் இவர்களெல்லாம் கைக்குள்ள வச்சிருக்கிறான், அந்த ஜனங்களெல்லாம் நீ மீட்டு எடுப்பாய். ஹல்லேலூயா. ஜான் ஐடு ஒரு காட்டுக்குள்ள ஜெபிக்கும்படியா புறப்பட்டு போனார். முழங்கால் படியிட்டார், வாட்ச பார்த்தாரு, தேதியை பார்த்தாரு, நேரத்தை பார்த்தாரு, கண்களை மூடினார். அவ்வளவுதான் பாருங்க. மாநிலத்துக்காக, பஞ்சாப் மாநிலத்துக்காக கதறி 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 அவரையும் மறந்து, தன்னுடைய சூழ்நிலையெல்லாம் மறந்து ஆண்டவரை நோக்கி கதறி மன்றாடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். கண்களை திறந்து பார்த்தா 2 மணி நேரம் தான் இருக்குது. 2 மணி நேரம் பயங்கர சோர்ந்துட்டார். ஆண்டவரே, நான் இவ்வளவு மணி நேரம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேனே, 2 மணி நேரம் தான் நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஐயோ, இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணியே நான் 2 மணி நேரம் தான் நான் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி சோர்ந்து போன அவர் டேட்டை பார்த்தா வாட்சில் 3 நாட்கள் கடந்து போயிருந்தது. 3 நாட்கள் கடந்து போயிருந்தது. அப்பதான் அவர் யோசிக்கிறார், அடடடடே, நம்ம 3 நாள் நம்மையும் அறியாம 3 நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி கதறி ஜெபித்திருக்கிறோமா? இந்த 3 நாள் செய்த ஜெபம் ஒரு 2 மணி நேரம் கடந்து போன ஜெபம் போல இருந்தது. அந்த மனிதன் ஜெபித்து விட்டு எழும்பி வந்து அங்க உள்ள மனிதர்களுக்கு இயேசுவை குறித்து பிரசங்கிக்க ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் இயேசுவை தங்கள் வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை ஜான் ஹைட் கொண்டு வந்தார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. சாத்தான் எடுத்துக்கிட்டு போன அந்த மாநிலத்தில் ஆண்டவருடைய மகிமையின் சுவிசேஷத்தை கொண்டு அநேக ஆத்துமாக்களை பரலோகத்துக்காக கொள்ளையடித்தார். சிஸ்டர், பிரதர், நான் சொல்றேன், இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க செபிக்க இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க சாத்தானுடைய திட்டங்களை முறியடிப்பீர்கள். உங்க குடும்பம் கனம் நிறைந்த குடும்பமாய் சீக்கிரத்தில் மாறும். உங்க வாழ்க்கையை விட்டு கடந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் மீண்டுமாய் மீட்டு கொள்வீர்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. எல்லாரும் டக்குன்னு எழும்பி நின்று நாம் ஜெபிப்போம். ஷாக்கராபல்லா கட்டே சீக்கலோ மாக்கா லீபராண்டா ஜீசஸ் 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 லேமோ கொரோமா சகட்டலபா. ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். 2 நிமிடம் ஜெபம் பண்ண. எல்லாரும் கண்களை மூடி வானத்துக்கு நேராய் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நான் இன்றைக்கு உங்ககிட்ட வேற ஒன்றும் கேட்கல, என்ன ஒரு ஜப வீரனா மாற்றுங்க. என்ன ஒரு ஜப வீரனா என்ன மாற்றுங்க. என்ன ஒரு ஜெபிக்கிற நபரா என்ன மாற்றுங்க. என் தலை மேல அந்த ஜபத்தின் அக்கினி இறங்கட்டும். அந்த ஜபத்தின் அக்கினி ஜபத்தின் அக்கினி என் தலை மேல இறங்கட்டும். அந்த ஜபத்தின் அக்கினி என் மேல அந்த ஜப அபிஷேகம் கடந்து வரட்டும். ஜபத்தின் அக்கினி இறங்கி வரட்டும். ஜெபிக்க முடியாம என்னுடைய நாவு கட்டப்பட்டு இருக்குமானால், ஆமென், என்னுடைய நாவை கட்ட விடுங்க. கட்ட விடுங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, என்ன உங்களை போல மாற்றுங்கப்பா. மாற்றுங்கப்பா. ஜப வீரனா என்ன மாற்றுங்கப்பா. மாற்றுங்கப்பா. ஜப அக்கினியை எனக்குள்ள ஊற்றுங்கப்பா. நல்லா கொஞ்ச நேரம் வாய்களை திறந்த சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. ஒரு 2 நிமிடம் ஜெபம் பண்ணிட்டு நீங்க கடந்து போகலாம். 2 நிமிடம். ஹல்லேலூயா. இன்றையிலிருந்து இரவெல்லாம் ஜெபிக்க எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க. இரவு ஜெபங்கள் செய்ய எனக்கு கிருபையை கொடுங்க. முழங்கால்களிலே நிற்க என் முழங்கால்களை பலப்படுத்துங்க. கைகளை உயர்த்தி ஜெபிக்க மோசேயை போல கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற கிருபையை கொடுங்க. அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்க எனக்கு அபிஷேகத்தை கொடுங்க. என்ன தடை பண்ணுகிற, சோர்வு பண்ணுகிற எல்லா பிசாசின் கிரியைகள், எல்லா பிசாசின் கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அறுந்து விழுவதாக, அறுந்து விழுவதாக, அறுந்து விழுவதாக. என்ன சாத்தானுடைய சதி திட்டங்களை முறியடிக்கிற நபரா மாற்றுங்க. என் ஜெபங்கள் சாத்தானுடைய எல்லா சதி திட்டங்களையும் முறியடித்து போடட்டும். என் குடும்பத்தில் இருக்கிற அவமானங்கள், என் குடும்பத்தில் இருக்கிற அவமானம், வெட்கங்கள், வேதனைகள், வேதனை எல்லாத்தையும் மாத்துங்கப்பா. எல்லாத்தையும் மாத்துங்கப்பா. சீரியஸா சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து எல்லாத்தையும் மாத்துங்கப்பா. எல்லாத்தையும் மாத்துங்கப்பா. கனம் நிறைந்த ஒருவனாய் நான் மாற்றுங்க. கனம் நிறைந்த ஒருவனாய் மாற்றுங்க. கீர்த்தியும் புகழ்ச்சியும் வீட்டு தேடி வரட்டும். கீர்த்தியும் புகழ்ச்சியும் வீட்டு தேடி வரட்டும். கண்ணீரும் அவமானமும் வீட்டை விட்டு போகட்டும். கண்ணீரும் அவமானம் வீட்டை விட்டு போகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் வாழ்க்கையில இருந்து, என் வாழ்க்கையில சாத்தான் திருடி போட்ட, சாத்தான் திருடி எல்லா ஆசீர்வாதங்கள், எல்லா ஆசீர்வாதம் திரும்ப வருவதாக, திரும்பி வருவதாக, திரும்பி வருவதாக, நான் இழந்த ஆசீர்வாதங்கள், இழந்த ஆசீர்வாதம் திரும்பட்டும், 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 திரும்பட்டும். எல்லாரும் தலையை தொட்டு இப்ப நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. தலையை தொட்டு அந்நிய பாஷையில ஷாக்கா லாமா காத்தா ராகா துரா லீக்கரோ மகடதரா ஷாக்கா தரகடல பதுராபா. நல்ல கொஞ்ச நேரம் அதட்டி அதட்டி ஜெபிங்க.
நல்ல கொஞ்ச நேரம் அதட்டி ஜெபிங்க. என்னை ஜெபிக்க விடாதபடி தடை செய்கிற வல்லமைகள் இன்று அவைகள் விலகி போ, விலகி போ, விலகி போ, விலகி போ. என் வீட்டுக்குள்ள ஒரு ஜெப ஆவி இறங்கட்டும், ஜெப ஆவி இறங்கட்டும், ஜெப ஆவி என் வீட்டுக்குள்ள இறங்கட்டும், ஜெப ஆவி என் வீட்டுக்குள்ள. இதோ நான் வீட்டுக்குள்ள போய் கதவை திறக்கும் போது ஜெபத்தின் ஆவியானவர், ஜெபத்தின் ஆவியானவர் என் வீட்டுக்குள்ள நான் பார்க்கும்படியா ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, மன்றாட்டின் ஆவி, மன்றாட்டின் ஆவி, உபவாசத்தின் கிருபை, சுவாசத்தின் கிருபை என் வீட்டை மூடுவதாக, 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 மூடுவதாக. என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. நல்ல கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க. நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷையில ஒரு ஜபாவி நம் பேரிலே இறங்கி இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பேரிலும் ஜபாவினால நிரப்பி இருக்கிறார். இதை இழந்து விடாதீங்க. இன்னிலிருந்தே போய் ஜெபிக்க ஆரம்பிங்கள். மணிக்கணக்காக ஜெபிக்கும் பொழுது பாஸ்டர் அவர்கள் பிரசங்கம் பண்ணின பொழுது போல பலவிதமான அனுபவங்களுக்குள்ளே தேவன்களை நடத்துவார். உங்க வீட்டிலே இருக்கிற எல்லா அசுத்தாவினுடைய அந்தகார கிரிகள் எல்லாம் நீங்கி போகும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த முதல் நாள் இரவு கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்தபடினாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல ஜபத்தை குறித்து தெளிவாக ஆண்டவரே ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. இதை கேட்டு ஜெபிக்காமல் போனால் ஐயோ என்று தான் சொல்ல முடியும் அப்பா. ஒவ்வொருவரும் தங்களை ஒப்பு கொடுப்பார்களாக. ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் பிள்ளைகளும் ஆண்டவரே ஜெபிக்க தரப்பிலே நிற்க ஒப்பு கொடுப்பார்களாக ஆண்டவரே. எங்க சபை ஒரு ஜெபிக்கிற சபையாய் மாறுவதாக. எந்தெந்த சபையிலிருந்து வந்திருக்கிறார்களோ அவங்க சபைகளெல்லாம் ஒரு ஜபாவி நிறைந்து வருவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜபத்தினால கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. விடுதலை உண்டாவதாக. தகப்படே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து விடுதலை நேரத்தை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தாரும். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு